தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலைகளிலும் உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டு வருகிற தொடர் போதனை பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் என்கிற தலைப்பின் கீழே பேசிக் கொண்டு வருகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்களை இதுவரைக்கும் நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்துருக்குறோம். அதில் முதலாவது காரியம், புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு ஏன் பரிசுத்த ஆவியானவர் அத்தியாவசியமாக இருக்கிறார். Why the Holy Spirit is essential for the new covenant believers என்று பார்த்துருக்குறோம். முதலாவது, புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு அத்தியாவசியம் நமக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அத்தியாவசியம்னா நம்ம மூச்சு காட்டணும், மூச்சு விடுவது அத்தியாவசியம். மூச்சு விடலைன்னா உள்ள நல்ல நல்ல ஆர்கன்ஸ் இருக்கலாம், கிட்னி இருக்கலாம், ஹார்ட் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஒன்றுத்துக்கு என்ன பண்ணாது, பிரயோஜனம் படாது. மூச்சு காட்டுற ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம். அதே போல் புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளுக்கு எது அத்தியாவசியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாதிரி இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர், அவரை பற்றிய அறிவு, அவருடைய நடத்துதல். சரி, இது தேவை. ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். ஒருவேளை ஆவியானவர் இல்லை என்றால் மற்ற எல்லா காரியங்களும் வீணானதாக இருக்குது. அவங்களுடைய ஜெபம், அவங்களுடைய துதி, அவங்களுடைய ஆராதனை, அவங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கை எல்லாமே, அது எல்லாமே ஆங்கிலத்தில் யூஸ்லெஸ், வீணாய் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒன்லி சவுண்டிங். அன்பை பற்றி பவுல் போதிக்கும் போது சொல்கிறார், வெண்கலம் போல சத்தம் போட்டாலும் சரி, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றும் இல்லை என்றார். அப்போ வெறும் சத்தமாக இருக்குமே தவிர கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மகிமையை, கிறிஸ்துவின் வல்லமையை, கிறிஸ்துவின் சுவாபத்தை அல்லது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கக்கூடிய அல்லது இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியின் வாழ்க்கையை என்ன பண்ண முடியாது, கிறிஸ்தவர்களால் வாழ முடியாது. ஏன்? பிகாஸ் எசென்ஷியலி யூ ஷுட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். யாரை நீங்கள் பெற்றும் அறிந்திருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரை. அதுதான் முதலாவது. ரெண்டாவது நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவது பார்த்த காரியம் என்ன? ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ண அவரை பெற்றுக்கொள்வது எப்படி? How to receive the Holy Spirit to dwell within us. நமக்குள் வாழ்வதற்கு ஆவியானவரை டைட்டில் போடுப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பின்னாடி. ஆவியானவரை நமக்குள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்த்துருந்தோம். ரெண்டாவது காரியமாக தான் பார்த்துருந்தோம். செய்வதற்கு என்ன பண்ணணும்? வேதம் போதிக்கிறது 2 காரியங்கள். How to receive the Holy Spirit. ஏனென்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தானாய் வருவது இல்லை. யூ ஷுட் ஆஸ்க் ஹிம் இருக்குது. நீங்கள் அவரை அழைக்க வேண்டும் இருக்குது. இயேசு சீஷர்களுக்கு அதை போதித்தார். என்ன போதித்தார்? நீங்கள் போய் ஒரு இடத்துல கூடியிருந்து பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். யாரை பெற்றுக்கொள்ளுங்கள்? நீங்கள் நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்டு அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் கேட்காமல் அவர் உங்களுக்குள்ளே வரவே முடியாது. இயேசுவாகிய என் கூடவே நீங்கள் இருந்திருக்கலாம், என் கூடவே நீங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கலாம், நான் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்துருக்கலாம், என்னால் பல நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஜெயமாக வெற்றியாக வாழவே முடியாது என்பதை தான் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே பிரமாணம் தான் இன்னைக்கு நமக்கும். இயேசுவால் நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கலாம், சமாதானத்தை பெற்றிருக்கலாம், சில நன்மைகளை பெற்றிருக்கலாம். ஆனால் ஆவியானவரை பெறவில்லை என்றால் ரட்சிப்புக்குரிய அந்த முழுமையான நன்மைகளை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை உங்களால் பெறவே முடியாது என்பது தான் நாங்கள் சொல்லப்படுகிற சத்தியம். அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை நாம் பார்க்கும்பொழுது, கடந்த வாரத்தில் சரி, அதுக்கு முன்பதாக பேசின வாரங்களிலும் சரி, 2 காரியத்தை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொருவரும் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும் என்று இருக்கிறது. பேதுருலாம் அதை சொல்லிக் கொடுக்குறார் போயிட்டு சமாரியர்களுக்கு. பரிசுத்த ஆவியை பெறும்படி என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். Go and pray to receive the Holy Spirit. எதற்காக ஜெபம் பண்ணுங்க? எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? ஆமாம், பரிசுத்த. ஏன்னா அவர் தான் உங்களுக்கு அறிவை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர், நிதானத்தை தருகிறவர், சமாதானத்தை தருகிறவர், வழிகளை காண்பிக்கிறவர், சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்கிறவர், உங்களோடு கூட இருந்து நடத்தக்கூடியவர் அவர்தான். அதனால அவரை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்துல என்ன பண்ணுங்கள்? நீங்கள் ஜெபியுங்கள் என்பதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துருந்தோம். ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கான 2வது காரியம் என்னது? பரிசுத்த ஆவியானவரை பெறும்படி ஒவ்வொருவரும் வசனத்தை என்ன பண்ண வேண்டும்? நீங்கள் கேட்க வேண்டும். Without hearing the word you cannot receive the Holy Spirit. இன்னைக்கு அங்கே தான் பிரச்சனை நிறைய இடத்துல நடக்குது. ஒன்று, ஆவியானவரை பெறும்படி ஜெபிப்பதில்லை. இன்னொரு பிரச்சனை என்ன ஆயிடுது? சபையில் இருப்பாங்க, கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, பைபிள் வச்சிருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருப்பது இல்லை. அவர்கள் வருவதெல்லாம் ஏதோ ஒரு கணக்குக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக வருவாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு ஆராதனையாக இருக்கணும். ஒரு பாட்டு பண்ணால் கையை தூக்கிடணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். என்ன பண்ணிடணும்? அவங்களுக்கு கையை தூக்கிட்டாங்கன்னா மொத்த ஆராதனையும் முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு மொத்த பக்தியும் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவங்களுக்கு வசனத்தை கேட்கணுன்ற ஆசையோ தாகமோ அவங்களுக்கு இருப்பது இல்லை. அதனால தான் சங்கீதக்காரன் அந்த காலத்தில் எழுதுகிறான், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்.
ஏன் இன்னைக்கு சில வாழ்க்கைகள் மகிமையா இல்லை? ஏன் சில வாழ்க்கைகள் அலங்கோலமா இருக்குது? ஏன் சில வாழ்க்கைகள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது? ஏன் சில வாழ்க்கைகள் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குதுன்னா காரணம் இதுதான். மனிதர்களோடு இது தொங்குற வாழ்க்கையா இருக்குது. காரணம் இதுதான். காரணம் அவர்கள் தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற வாழ்க்கையை மகிமையாக எண்ணுவது இல்லை. பிரசங்க நேரத்தை ஏதோ ஒரு கதை அடிக்கிற நேரமா நினைக்கிறாங்க. அது சில சபைகளை செய்யலாம், ஆனா இங்க அதை நம்ம செய்யறது இல்லை. அதனாலதான் இயேசு அதை போதித்தார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த பிழைக்காத ஆளுங்களை போய் பாருங்க, அழுகிற ஆளுங்களை போய் பாருங்க, வாழ்க்கையில் நொடிகிற ஆளுங்களை போய் பாருங்க. அவர்கள் செய்கிற ஒரே ஒரு தவறு எங்க தெரியுமா? போன வாரம் எடுத்து காமிச்சிருந்த நீதிமொழிகள் 5வது அதிகாரம், முடிவிலே உன் மாம்சமும் ரத்தமும் உருவழியும் போது நீ துக்கித்து ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே. அங்கதான் ஆரம்பிக்குதே பிரச்சனை. அது நல்லா இருக்கும் போது நிறைய நேரத்தில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது இல்லை. அதான் சொல்ல, தாழ்மை என்றால் என்ன? கீழ்ப்படிவது தான் தாழ்மை. முதல்ல அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உள்ளமாக என்ன பண்ண வேண்டும்? மாற்ற வேண்டும். எனக்கு தெரியும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பல சபைகளை உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகள், கையில் பைபிளோட உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகள், they will never respect or they will never humble before the word of God. அவங்கள பொறுத்த வரைக்கும் நின்று பேசுகிற ஒரு மனுஷன் பெரிய ஆளாக இருக்கணும், வயசானவராக இருக்கணும், ஜிப்பா போட்டிருக்கணும், இதெல்லாம் இருந்தாருன்னா எதை சொன்னாலும் என்ன பண்ணிப்பாங்க? அவங்க கேட்டுப்பாங்க. அது அறிவற்ற வார்த்தைகளாக இருந்தால் கூட சரி. ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையாக யார் பேசினாலும் சரி, கேட்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அதனால தான் அவங்க வாழ்க்கையை அதை பேசும். ஒரு மரம் நல்லதா கெட்டதா என்பது எதை வைத்து அறியுங்கள்? நீங்கள் கனியை வைத்து அறியுங்கள். எதை வைத்து அறியுங்கள்? அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவனுக்கு உதவிகள் எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. அவன் யாரை நம்பி வாழறான்னு பாருங்க. அவன் எவ்வளோ கௌரவமாக வாழறான்னு பாருங்க. இதெல்லாம் காமிக்கும் ஹலோ அவன் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை. அப்ப பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு 2வது வழி என்னது? தேவனுடைய வசனத்தை கேட்பது. போன வாரம் அதெல்லாம் பார்த்துருவோம். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள் பார்க்கிறோம். எதனால் நிரப்பப்பட்டார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். சரி, இன்றைக்கு நம்ம அடுத்த கட்டமாய் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, A Christian life without knowing and not led by the Holy Spirit is useless. பரிசுத்த ஆவியை அறியாமலும் அவரால் வழி நடத்தப்படாமலும் இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை பயனற்றது. இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். A Christian life without knowing and led by the Holy Spirit is useless. பரிசுத்த ஆவியை நல்லா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை நல்ல வாய்த்திர சொல்லுங்க. பரிசுத்த ஆவியை அறியாமலும் அவரால் வழி நடத்தப்படாமலும் இருக்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை பயனற்றது. நம்புறீங்களா நீங்க? அதை இன்னைக்கு அதை தான் கேட்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். Acts chapter 19 verses 1 to 6. Acts chapter 19 verses 1 to 6. அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரம் 19 1 முதல் 6 வசனங்கள். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது, யார் ஆன போது? விசுவாசிகள் என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, ரட்சிக்கப்படுவது, ஞானஸ்நானம் எடுப்பது, இந்த தேவ நீதியெல்லாம் நிறைவேற்றுவது. அப்படி விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பவுல் பாருங்க என்ன மாதிரி ஆளு. ஒரு இடத்துக்கு போறாரு, போனாங்க விசுவாசிகளாம் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிட்ட போயிட்டு பாஸ்டர் கேட்ட கேள்வி என்னது? ஞானசானி எடுத்தீங்களான்னு கேட்கல, முழுகி எடுத்தீங்களான்னு கேட்கல, ஹலோ சர்ச்சுக்கு வந்தீங்களான்னு கேட்கல. என்ன கேட்டாராங்க? எதை கேட்டாரு? Do you receive the Holy Spirit or not? ஏன்னா அவர் இருந்தார்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதான் பாயிண்டாங்க. ஆவியானவரை பெற்றவன் உண்மையாகவே தேவனை விட்டு விலகி நடக்கவே முடியாது. ஏனென்றால் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்போ போலன்னா அவர் கண்டித்து உணர்த்துவார். அதனால தான் அந்த வேலையில் நான் செய்கிறதில்லை. நான் ஏன் திட்டுறதில்லை, நான் ஏன் உங்களை சபிக்கிறதில்லை, நான் ஏன் உங்களை கேள்வி கேட்கறதில்ல, வரலன்னா கூட ஏன் கேட்கறதில்லை. ஏன்னா இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய வேலை? இதெல்லாம் ஒரு விசுவாசிகள் யார் செய்ய வேண்டிய வேலை? இது பாஸ்டர் செய்ய வேண்டிய வேலையா? இது ஆவியானவர் செய்ய வேண்டிய வேலை. யார் செய்ய வேண்டிய வேலை? அது ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால், ஆவியானவரை நீ பெற்றிருந்தால், ஆவியானவர் உனக்கு கண்டித்து என்ன பண்ணுவார்? அவர் உணர்த்துவார். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப பவுல் இந்த சபைக்கு போன உடனே விசுவாசிகளை பார்த்து அவர் கேட்ட கேள்வி என்னது? 22வது வசனத்துல, நீங்கள் விசுவாசிகளான போது, யாரை ஆன போது? நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பதில் பாருங்க.
பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். எவ்வளோ மோசமான நிலைமை பாருங்க. என்னால் தைரியமாக சொல்ல முடியும், 90% சபைகளுடைய நிலையில் இருக்கிற விசுவாசிகளுடைய நிலை அதுதான். அவங்களுடைய பதில் அதுதான். பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை நாங்கள் என்ன பண்ணவே இல்லை. ஏன்னா அதை பற்றி போதிச்சாதானே, என்னென்னத்தையோ போதிக்கிறது. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். எதுக்கு? 30 வருஷம் விசுவாசி கண்ணீர் என்ன துடைக்க வேண்டியது இருக்குது? குழந்தையா இருக்கும் போது அழுகும் போது நீ கண்ணீரை துடைச்சா நியாயம். கெடாமாடு மாதிரி வளர்ந்த பிறகு ஹலோ அழுதுச்சுன்னா என்ன பண்ணோம்? உனக்கு கை இல்லை, ஹலோ எடுத்து என்ன பண்ணாத தொடன்னு சொல்கிறீங்களா இல்லையா? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதிர்பார்க்கும். ஆனால் அதான் அந்த புத்தி. 2 குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் அந்த பிரச்சனை நான் பார்க்குறேன். இப்போ என் மகன் அவளுக்கு 8 வயசு மேலே ஆயிடுச்சு. இப்போ என் மகனுக்கு 1.5 வயசு ஆகுது. என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? அவங்க அம்மா ஊட்டுறாங்க. ஊட்டும் போது இந்த 1 வாரமாக கவனிக்கிறேன், ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை, ஒரே சத்தம். சரி எதுக்காக வருது அப்படின்னு போய் பார்த்தா ஒன்றுக்காக தான். அவனுக்கு ஊட்டுறாங்க, எனக்கு என்ன பண்ணல ஊட்டல, அதனால் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் என்ன பண்ண மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். அதனால் ஒரு கத்து ஒரு சண்டை இதே போயிட்டே இருக்குது. நேற்று கூப்பிட்டு உட்கார வச்சு சொன்னேன், இங்கே பாரு உனக்கு ஒரு கை இருக்குது, உன்னால் எடுத்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, நீ உன் தம்பிக்கு சேர்த்து என்ன பண்ணலாம், ஊட்டி விடலாம் தெரியுமா அந்த கையில். சொல்லி 10 நிமிஷம் அவளை பாருங்க, பூரி செஞ்சுருந்தா சேரில் உட்காந்துது, அதுவும் சாப்பிட்டுச்சு, அதுவும் அதை எடுத்து ஊட்டவும் சொல்லி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உனக்கு ஒரு கை இருக்குது, அந்த கையை வச்சு நீயும் சாப்பிட்டுக்கலாம், ஊட்டியும் விடலாம். அந்த மாதிரி ஒரு கை இருக்குது உனக்கு, ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது குழந்தையா இருக்கும் போது. இப்போ இன்னும் ஒரு 2 வயசு கழிச்சு இதே மாதிரி பண்ணிச்சுன்னா பெல்ட்டு தான் பேசும். எது தான் பேசும்? ஆமாம், என்ன அடிக்கிற ரகம் வந்து பெல்ட்டு தான் பேசும். ஏன்? அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தோம் கையை பற்றி? அன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தோம்? உன் கை நீ அவன் என்ன பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், உன் தம்பிக்கு என்ன பண்ணலாம், ஊட்டி விடலாம். அந்த கையை வச்சுக்கிட்டு இன்னும் அம்மா கையை எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அடி தான் நம்ம உனக்கு விழும். வசனம் அப்படி தான் போதிக்குது. பிரம்பும் இந்த கையாடுகிற அந்த காரியமும் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற அந்த புத்தியினத்தை அகற்றவே முடியாதுன்னு இருக்குது நீதிமொழிகளில். பிரம்பும் கையாளுவதும் தான் அவங்க புத்தியினத்தை என்ன பண்ணுறது, உள்ளத்துல இருந்து அகற்றுகிறது. சும்மா நச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுல. ஆனால் வைக்கும் போது கரெக்டாக வச்சு சொல்லி கொடுத்தது, டு டீச் தம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் விசுவாசியில் அப்படி செய்ய முடியாது. விசுவாசியாக இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஞானஸ்நானம் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, வசனங்களை கேட்குறீங்க, கேட்க அது ஒரு உணவு பாருங்கள். உணவை சாப்பிட்டு நல்லா க்ரோ ஆகிருக்கணும். க்ரோ ஆகி உங்களை மட்டும் நீங்கள் சமாதானப்படுத்தி கொள்ளுறதில்ல, பிறர் வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்கிறது மட்டும் இல்லை, பிறருக்கும் உதவியாளர்களாக அப்படி மாறினாதான் சபையாக இருக்கும், சபை வளர்ச்சி அடையும், ஊழியம் வளரும், உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா என் கண்ணீர் அவர் துடைக்கல, என் கண்ணீர் இவர் துடைக்கல, அந்த சின்ன பிள்ளைத்தனமாகவே என்ன பண்ணுறதாங்க இருக்கிறது. அது ரொம்ப மோசமான இல்லை. நீங்கள் அப்படி ஒரு பிள்ளையை வளர்த்து பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளையை வளர்த்து பாருங்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகி கொண்டு போய் சேர்த்துருவீங்க. எங்கே போனால் போதும், நம்ம நிம்மதியாக வாழும். அப்போ அதனால தான் பாருங்கள், உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும், ஐ ஷுட் க்ரோ. இப்போ என்ன, க்ரோ ஆகி நீங்கள் ஞானத்தில் செயல்படுவதற்கு ஆவியானவர் தேவை. யார் தேவைப்படுறாங்க? அவர் இல்லைன்னா அந்த சபை குழந்தை சபையாக தான் இருக்கும். ஆவியானவர் பெறாத விசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? ரொம்பலாம் ஆராய வேண்டியதில்லை. இயேசுவோடு கூட இருந்த 12 சீஷர்களை பாருங்கள், அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. இயேசுவோடு கூட ஊழியம் செய்யும் போது 12 சீஷர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? வெறும் 5% உதவியாக இருந்தார்கள். 95% அப்பாலே சாத்தானே என்ற நிலையில் தான் இருந்தாங்க. அவங்க ஏன் இருந்தாங்க? அதனால தான் அவங்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்தார், போய் எருசலேமில் தரித்திருந்து பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கன்றார். பெற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹஸ் பீன் சர்ஜ் மெச்சூரிலி. இயேசுவை விட ரொம்ப மெச்சூர்டாக பேசவும் நடக்கவும் என்ன பண்ணார்கள்? அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதை நமக்கு போதிக்கிறது. இயேசுவாது திரள் ஜனங்களை தான் சம்பாதிச்சார். பேதுரு, யோவான் போன்றவர்கள் தினந்தோறும் ஞானஸ்நானம், தினந்தோறும் சபையில் சேர்க்கப்படுதல், தினந்தோறும் ஆலயத்தில் ஆராதனை, இந்த மாதிரி வைக்க ஆரம்பித்தாங்க. நம்புறீங்களா நீங்கள்? ஆலயத்தில் அப்பப்போ தான் போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் இயேசு. ஆனால் பேதுரு, யோவான்லாம் ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுறதை தான் வேலையாகவே அவங்க வச்சுருந்தாங்க. பேதுருலாம் ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க பாஸ்டர் ஜாப்னா, அந்த வேலை பண்ணலாம், இந்த வேலை பண்ணலாம், இது பண்ணிக்கிட்டே சைட் பிஸ்னஸ் பண்ணலாம்,
இதெல்லாம் பண்ணிக்கிட்டே பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பவுல் பண்ணார் ஒன்னே. யார் பண்ணுது? இப்போ பவுல் பண்ணது சுவிசேஷ ஊழியமே என்னன்னு தெரியல உங்களுக்கு. இப்போ வீட்டில் பிள்ளை இருக்குதுன்னா உங்கள் பிள்ளைக்கு அப்பா யார் மாமா யாருன்னு என்ன பண்ணியிருக்கணும், வித்தியாசம் 2 பேரும் தெரிஞ்சுக்கணும். 2 பேரும் பேண்ட் ஷர்ட் தான் போடுறாங்க, 2 பேருக்கும் மீசை இருக்குது, 2 பேரும் ஆண்கள் தான். இவ்வளோ தான் அறிவு இருந்ததுன்னா, ஹலோ, அப்பா கிட்ட எதிர்பார்க்கிற அந்த காரியத்தெல்லாம் யார்கிட்ட இருந்து கண்டிப்பாக பெற முடியாது, மாமா கிட்ட இருந்து பெற. ஏன்னா அந்த உறவு வேற, இந்த உறவு வேற. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? அதே போல தான் சுவிசேஷ ஊழியத்தை பவுல் செய்தார். பவுலே பெரிய பணக்காரர், பணத்தெல்லாம் செலவு பண்ணி போய் படிக்கலாம். பல சபைகளை, பல ஊழியத்தை பட்டணங்கள் தோறும் ஸ்தாபிக்கிறார். அவர் கிராமங்களுக்கு போவே இல்லை. பவுல் எங்கே போவே இல்லை? கிராமங்களுக்கு போவே இல்லை. கிராமங்களுக்கு போன ஆளுங்கள்லாம் பேதுரு இந்த மாதிரி ஆட்கள் கிராமங்களுக்கு போனாங்க. ஏன்னா பவுல் நல்லா மெத்த படித்தாள். அவருடைய அறிவு ஞானம்லாம் தர்க்கம் பண்ணுகிற இடத்துல தான் இருந்தது. அறிவார்ந்த காரியங்களை கேட்கிற இடத்துல தான் இருந்தது. அங்கே போய் பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லி அவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை கொடுத்து அப்படி ஒரு ஊழியத்தை செய்தார் பவுல். அப்படி செய்து ஒரு கட்டத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா பணம் எல்லாம் காலியாகுது. ஊழியத்தில் இருந்தால் அந்த நிலைமை வரும். ஊழியம் செஞ்சால் தான் அதெல்லாம் தெரியும். எவ்வளோ பணம் வந்தாலும் பார்த்தா அது காலியாகுது. காலியாகிற இடத்துல அங்கே சபைகளை ஸ்தாபிக்கணும்னு போகும்போது பார்த்தா ஆக்கிலா பிரிஸ்கிலான்னு ஒரு விசுவாசி கிடைக்கிறாங்க. அவங்க வீட்டில் தங்கிக்கிட்டு இந்த ஊழியத்துக்கு தேவையான வசதிகளுக்காக, சபையை கட்டி எழுப்பணும், ஊழியம் செய்யணும், பணம் தேவைன்றதுக்காக, சுவிசேஷ ஊழியம் பண்ணணுன்றதுக்காக பவுல் அவருக்கு தெரிந்த தொழிலான டென்ட் மேக்கிங் தொழில் இருக்குது. கூடாரத்தை கட்டுவது. என்ன கட்டுவது? கூடாரம் கட்டுகிற தொழிலை அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு நேரத்தில் மாத்திரமே செய்தார். ஹலோ, அதை மட்டுமே வேலையை வச்சுக்கிட்டு அவர் சைட் பிஸ்னஸ் வச்சில்ல, அந்த ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்தார்னு சொல்றது அறிவில்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. தேவைப்பட்ட இடத்தில் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக அவர் என்ன பண்ணார்? போயிட்டு வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஒரு இடத்துல மட்டும்தான், அந்த ஒரு இடத்துல மட்டும்தான். மற்ற இடங்களில் எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா அவரே தான் போதிக்கிறார், இயேசுவா தான் போதிச்சார். சுவிசேஷகன் சுவிசேஷத்தினாலே பிழைப்பான். அந்த பவுல் தான் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் போய் பேசியிருக்கிறார். போய் படிங்க. போயிட்டு கொரிந்து சபையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கொடிய உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் என்ன பண்ணீர்கள், என்னுடைய ஊழியத்துக்கு நிறைவாக கொடுத்தீர்கள்ன்றான். எப்படி கொடுத்தார்களாம் அவர்கள்? அவங்க கொடி உபத்திரவத்தில் தரித்திரத்தில் இருந்து பவுலுக்கு நிறைவாய் கொடுத்தாங்க. அதனால தான் நான் ஆசியா முழுவதும் ஊழியம் செஞ்செல்லாம் பேசுறாரு. அதனால வாய்க்கு வந்தது அடிச்சு விடக்கூடாது. அதனால தான் பவுல் தெளிவாக சொல்றாரு, எங்களுடைய ஊழியம் என்பது வேத வசனத்தை போதிப்பதும் ஜெபத்தில் தரித்திருப்பது எங்களுடைய ஊழியமாக, வேலையாக. ஊழியம்னா வேலையாக இருக்கிறது. அதை நீ எப்படி பார்த்தாலும் சரி. மூட்டை தூக்குற ஆள் திடீர்னு ஐடி கம்பெனிக்குள்ளே வந்துட்டான்னா வயிறு எரியும் அந்த ஆளுக்கு. இந்த மண்டி தெருலாம் போய் பார்த்துருக்கிறீங்களா? காலையில் போய் பாருங்கள், பச்சை கலரில் ஒரு துணியை துண்டு இடுப்பில் கட்டிக்கிட்டு உள்ள ஒரு ஜட்டியோ இல்லை கோமணத்தையும் போட்டுக்கிட்டு காலையில் 6 மணி 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மூட்டையாக ஏற்றி இறக்கி காலையில் 8 9 மணி வரைக்கும் அந்த வேலையை செய்கிறாங்க. வேர்வை ஊற்ற செய்கிறாங்க. வெறும் துண்டை கட்டிக்கிட்டு செய்ய வேண்டியதான், பட்னியோடு செய்யணும். நடுவில் பசி எடுத்துனா போய் டீ குடிக்கிறாங்க. கவனிச்சு அதெல்லாம் ஒரு நாள் போயிட்டு ஒரு நாள் டீ குடிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. திடீர்னு அவங்கள ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ளே விசிட்டு கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு அவங்களை காட்டும் போது அங்கே போனால் ஃபுல்லாக ஏசி, ஃபுல்லாக ரோலிங் சேர், ஃபுல்லாக டேபிள், நகர வேண்டியதே இல்லை, அசைய வேண்டியதே. தண்ணி முதல் கொண்டு ஒரு ஆள் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். எந்த சாப்பாடு வேணாலும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம், வேர்வை சிந்தாமல் எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடம் என்ன ஃபீல்டாக இருக்குது? ஐடி ஃபீல்டாக இருக்குது. இதை இவன் பார்த்தானா இவன் என்ன நினைப்பான்? இவங்க செய்கிறதுலாம் ஒரு வேலையா? எங்களை வந்து காலையில் 5 மணிலேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மூட்டையை தூக்குறோம், வேர்வை ஊற்றுது, ரத்தத்தை சிந்துறையும் இப்போ நல்லா கோட் ஷூட் போட்டு நல்லா வேர்வையே வராமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்குறான் அப்படின்றான். அவன் செய்கிறதும் வேலை தான். உன் வேலையோடைய நேச்சர் அது, அவன் வேலையோட நேச்சர் அது. அவன் மண்டையை போட்டு கொடைஞ்சு எடுக்கணும், அறிவை பயன்படுத்தணும். எதை பயன்படுத்தணும்? அவன் அறிவை பயன்படுத்தணும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், பாதி பேர் தூக்கு மாட்டி செத்து போயிடுவான், சூசைட் பண்ணிப்பான், பைத்தியக்காரன் ஆகிடுவான். பணம் நிறைய சம்பாதிப்பாங்கண்ணா. ஆனால் அவங்ககிட்ட நான் பழகிருக்கிறேன், சில ஆளோட ஒரு நிதானமான பேச்சு அவங்ககிட்ட இருக்காது. நம்ம சொல்கிறதே அவங்களோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு பைத்தியக்காரங்கிட்ட பேசி புரிய வைக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளோ கஷ்டம் சில நேரத்தில் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட பேசி புரிய வைக்கிறது. ஏன்னா அவங்களுடைய பிரெயின் அந்தளவுக்கு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அவங்க பயன்படுத்த. இங்கே பிரெயினே தேவையில்லை. இந்த மூட்டை எடுத்து போய் அங்கே போடு அப்படின்னு என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? தூக்கி முதுகில் வச்சோமா தூக்கின்னு போயிட்டு ஓட்டமா, அவ்வளோதான். ஆனால் ரெண்டுமே என்னவா இருக்குது? வேலையாக தான் இருக்குது. 2 வேலையோட நேச்சரும் அங்கே வித்தியாசம். வேலை எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது.
வேலையை கடவுள் தீர்மானித்து வச்சிருக்கிறார். யார் தீர்மானித்து வைத்திருக்கிறாரு? வேலை என்னன்றது கடவுள் தீர்மானித்திருக்கிறார். அப்போ நிறைய நேரத்தில் அப்படி தான் சிலவெல்லாம் ரொம்ப கொழுப்பாக பேசிக்கிட்டு இருப்பான். பார்த்துட்டு கிறிஸ்தவத்தை தான் பேசுவான், மற்றவெல்லாம் பேச மாட்டான். இந்த அறவேக்காடு இருக்கிறனாலையா வசனத்தை கேட்க மாட்டான், ஆவியானவர் பெற்று இருக்க மாட்டான், அறிவு இருக்காது, யாருக்கிட்டையாவது கையேந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவன் தான் அந்த மாதிரிலாம் பேசுவான். பாஸ்டர் ஜாபா, சண்டே மட்டும்தான் பிரசங்கம், மற்ற நாள்லாம் அவங்களுக்கு ஜாலி தான். வந்து செய், ஜாலியான ஜாப் தானே, வா நீ ஒரு ஊழியத்தை தொடங்கு, நீ என்ன பண்ணு ஊழியத்தை செய், அப்போ தெரியும். உனக்கே நீ சோறு போட்டு முடியாமல் மாமியார் வீடு மாமனார் வீடு எங்கே அங்கேருந்து எவ்வளோ பிடுங்கலாம், இங்கேருந்து எவ்வளோ பிடுங்கலாம், இங்கே வாங்கி பிழைக்கிறது, இந்த மாதிரி பண்ணுற ஆளுங்க தான் பாருங்கள். மேக்ஸிமம் யாரை குறை சொல்கிறது? ஊழியத்தையும் ஊழியக்காரன் அந்த வேலையும் குறை சொல்கிறது. ஒன்றும் பெரிய வேலை, நல்லா தூங்குறாங்க அவங்க. நைட்டு தூக்கம் வரலன்றதுனால தான் பகலில் தூங்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நைட்டு தூக்கம் வரலன்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ வேலை இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நினைக்கிறதே புரிஞ்சுக்கிறது இல்லை. சரி, புரிஞ்சுக்காமல் இருக்கிறது வேற, வயிற்றுச்சல் படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. ஆனால் நேச்சர் என்ன, அதை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கணும். பவுல் போதிக்கிறார், எங்களுடைய வேலை என்பது தேவனுடைய வசனத்தை போதிப்பதும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருப்பதுமே தவிர வேற வேலை எங்களுக்கு இல்லைன்னு தெளிவாடிக்கிறாராங்க. இந்த மாதிரியான தைரியம் உள்ள வார்த்தைகள் எப்படி வந்துச்சு? எப்படி பேதுருவால் இவ்வளோ தெளிவாக பேச முடியுது? இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பதில் எப்படி கொடுக்க முடிஞ்சுது? இதே பேதுரு தான் இயேசுவோட கூட இருக்கும்போது இயேசுவால் அப்பாலே போ சாத்தான் என்று துரத்தப்பட்டவன். ஆனால் இன்று இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறான், இவ்வளோ தெளிவான பதில்களை கொடுக்குறான். ஏன் அந்த பதில்கள் மட்டுமல்ல, பரிசேயர்கள் வேத பாரகர்கள்லாம் ஒரு கட்டத்தில் பேதுருவை மிரட்டி சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட இந்த நாமத்தை குறித்து நாங்கள் சொல்லுவோம், இந்த நாமமே இந்த மனுஷனை ரட்சித்தது, இந்த நாமமே அல்லாமல் ரட்சிப்பு வேறு நாமத்தில் இல்லை. இந்த வார்த்தைகள் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னது யாரு? பேதுரு தான் சொல்றான். எந்த இடத்துல சொல்றான்? ஜெயிலில் போட்டுருவோம், போலீஸில் கொடுத்துருவோம், உள்ள தள்ளிடுவோம் சொல்ற இடத்துல சொல்றான், இந்த நாமமே இயேசுவின் நாமமே இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை, நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவதும் அவசியம் இல்லை, நாங்கள் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம்னு பேசலாம். யாருக்கு தான் கீழ்ப்படிவோம்? எங்கிருந்து இந்த ஞானம், எங்கிருந்து இந்த வார்த்தைகள், எங்கிருந்து தைரியம் வந்ததுன்னா ஒன்னே ஒன்று தான், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஞானமும் தைரியமும் அவர்களுக்கு வந்தது. அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டா ஒவ்வொரு பேதுருவை போல யோவானை போல தான் என்ன பண்ண முடியும்? பவுலை போல தான் செயல்பட முடியும். பவுலை போல தான் இருப்பாங்க, பேதுருவை போல தான் இருப்பாங்க. அந்த சபை தான் பார்த்தீங்கன்னா உலகத்தை கலக்குகிற சபையாக இருக்கும். உள்ளத்துக்கு சபைக்குள்ள கலகம் இருக்காது, சபைக்குள்ள சுயநலம் இருக்காது, சபைக்குள்ள தேவையற்ற வார்த்தைகள் இருக்காது. சபையால் உங்களுக்கு நல்ல பாதிப்புகளை ஏற்படுத்த முடியுமே தவிர, உங்களால் ஆசீர்வாதம் உண்டாயிருக்குமே தவிர நிச்சயமாக பிரச்சனை என்ன பண்ணாதாங்க இருக்காது. பல சபைகளை போய் பாருங்கள், அதே பிரச்சனை தான். இந்த விசுவாசி அந்த விசுவாசி எதை கேட்கறது, சொல்கிறது, பேசுறது, பாஸ்டர் கூப்பிட்டு அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறது, இதுனா பஞ்சாயத்து பண்ணுற இடமா? ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா இந்த மாதிரியான குரூப்பு தான். இந்த குரூப் சொல்லுது, நாங்கள் விசுவாசிகள் ஆகிட்டோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. we don't know about Holy Ghost. பரிசுத்த ஆவியானவர் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் பயன்படுத்துகிற வார்த்தை ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாகவே வருது. என்ன வார்த்தை? so much as heard whether there has been any Holy Ghost. அப்படின்னா நாங்கள் கேட்டதே இல்லை, ஆவியானவர்னு ஒருத்தரை பற்றி நாங்கள் என்ன பண்ணதே இல்லை. ஆமாம், எங்களுக்கு சும்மா அப்படி லைட்டாக அப்படி டச் பண்ணியிருக்கலாம். சில சபையில் அப்படி டச் பண்ணுறாங்க. என்ன டச்சிங்கு? பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா, ஆவியில் நிறைஞ்சீர்களா, குதித்தீர்களா, உருண்டீர்களா? அது இல்லை. ஆவியானவர் யார்? அவர் நபர். அவர் யார்? திருத்துவத்தின் மூன்றாவது நபர். அவர் யார்? ஒரு தேவன். அவர் யார்? உங்களுக்குள் தங்கி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்துகிறவர். என்ன பண்ணுகிறவர் அவர்? ஆமாம், முன்பின் தெரியாது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அங்கே ஒரு கைடு கூடவே நினைங்க, இதுதான் இது, அந்த சிற்பம் இப்படி சொல்லுது, இந்த அடையாளம் இது சொல்லுதுன்னு கூடவே இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பான் இல்லையா? அந்த வேலையை செய்யக்கூடியவர் தான் யாராக இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். நீ எதை பேசணும், நீ எப்படி நடக்கணும், நீ பேசுவது சரியா தவறா, நீ செய்வது பாவமா இல்லையா, நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும் இருக்கக்கூடாது என்பற காரியங்களை, பிரயோஜனமுள்ள காரியங்களை உங்களுக்கு போதிக்கிறவர் யாராக இருக்கிறார்? பரிசுத்த, நல்லா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அவர் இல்லைன்னா தான் பாருங்க அந்த வாழ்க்கை பிரயோஜனமற்றதாய் அர்த்தமற்றதாய் அங்கே மாறுகிறத பார்க்குறோம். அப்போ பவுல் அதை தான் கேட்குறார் 2வது வசனத்தில், நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றான். ஹலோ, இப்போ கரெக்டாக வர்றார் பாயிண்ட்டுக்கு. நீங்கள் எந்த, ஏன்னா சிலருக்கு திருப்தி அதோட முடிஞ்சு போயிடுது. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா வெறும் ஞானசாரத்தோடு முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் பல பேர் ஞானஸ்நானமே எடுக்கிறது இல்லை. என்ன நினைக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்துட்டா முழுச கிறிஸ்தவன் ஆயிடுறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டா நான் ஆயிடுறேன், நான் முழு கிறிஸ்டியனாக மாறிடுறேன். ஆடா நீங்கள் வேறு, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் முழு கிறுக்கனா வரீங்கன்னு கூட சொல்லுங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
அதனால சொன்ன ஞானஸ்நானம் ஒரு பெரிய விஷயமே, பெரிய ஐட்டமே கிடையாது. அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ள அதை விட பெரிய ஐட்டம் ஒன்று இருக்குது, பரிசுத்த ஆவியானவர். இந்த குரூப் என்ன நினைச்சது, ஞானஸ்நானம் எடுக்கிறதே பெரிய விஷயம், பெரிய ஸ்லாக்கியம். இது முத்தி போய் எந்த அளவுக்குலாம் போகுது தெரியுமா? பணம் இருக்கிற ஆட்கள் செய்கிற வேலை நான் பார்த்துருக்குறேன். யோர்தான் நதியிலே நாங்கள் போய் ஞானஸ்நானம் எடுத்தோம். விசுவாசிங்க, பாஸ்டருங்க இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க, வருஷம் வருஷம் டூர்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, இஸ்ரேல் டூரு. அதில் வேன் வச்சு, கார் வச்சு, பஸ்லலாம் கூப்பிட்டு போகிறாங்க. இங்கேருந்து ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் டூர், 2 லட்சம் 2.5 லட்சம் செலவாகும் ஒரு ஆளுக்கு. போகிறாங்க, போயிட்டு வந்துட்டு அவங்க சாட்சியெல்லாம் கேளுங்களேன். இங்கே வந்து என்ன அனுபவித்தீர்கள் கேட்டால், நாங்கள் யோர்தானில் வந்து ஞானஸ்நானம். ஏன் இப்போ என்ன அதில் ஸ்பெஷல்? யோர்தானில் இயேசுவே ஞானஸ்நானம் எடுத்தால், அதே யோர்தானில் நாங்கள் என்ன பண்ணோம்? ஞானஸ்நானம். யோர்தான்றது நம்ம ஊரில் ஓடுற பாலாறு நதி மாதிரி. எந்த நதி மாதிரி அது? ஆமாம், அது ஒரு நதி அந்த ஊரில். அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறதுல பெருமை ஒன்றும் கிடையாது. அது இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா அழுக்கு சாக்கடை மாதிரி ஓடுது. அங்கே நிறைய கம்பெனிஸ்லாம் வந்துருச்சு, அந்த தண்ணியை தூக்கி அதில் மிக்ஸ் பண்ணி விட்டு, எல்லாம் ஊர் மாதிரி தான் பண்ணி விட்டு இதுவும் அதுவும் கலந்து ஒரே நாற்றம் எடுக்குது. ஆனால் அதை விட நல்ல தண்ணியில் தான் இங்கே ஞானஸ்நானம் எடுத்திருப்பான். எடுத்துட்டு அவனுக்கு மைண்டே வளரல, மூளை வளர்ச்சியே இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் 60 மேக்ஸிமம் வயசானது தான் போதும். அங்கே புனித யாத்திரைன்ற பேரில் அப்படியே போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல, எந்தெந்த ஃப்ளைட்டை போய் வெடியுது. இதுங்க போகிறதெல்லாம் நல்லா போயிட்டு நல்லா வருதுங்க, வயிற்றுச்சல் பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா போயிட்டு வரும்போது நல்லது கொண்டாந்தா பரவாயில்ல, இது கெட்டதெல்லாம் கொண்டாந்து இருக்கிறதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணுது. ஞானஸ்நானம் எடுத்துட்டு நான் இப்பொழுது யோர்தானில் போய் முங்கி எழுவேணும். நீ முங்கும் போது கரெக்டாக அதிகமான வெள்ளம் வந்து என்ன பண்ணிடணும், அடிச்சுட்டு போயிடணும். அதுதான் பெரிய சாட்சி. அதுக்கப்புறம் எவன் போய் இறங்க மாட்டான் பாரு. ஒரு விசுவாசி போனால் இறங்கினா தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டோன்னா அடுத்த விசுவாசி போவாங்க, போக மாட்டான். போதண்டா சாமி நமக்கு அழகாக டேங்கில் கொடுத்து டேங்க்ல என்ன பண்ணுறாங்க, ஏந்து வைக்கிறாங்க. நம்ம ஊர் பஞ்சாயத்து தண்ணி போதும், பாலாறு தண்ணி போதும், குட்டை தண்ணி போதும்னு அதோடு நிறுத்திக்கிட்டு அடுத்த கட்ட வேலைக்கு மூவ் ஆகணும். பவுல் அதுதான் கேட்குறாரு. இவங்க ஏன் பரிசுத்த ஆவியானவரை பற்றி கேள்விப்படலைன்னா, பாயிண்ட் என்னன்னா இவங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அது எந்த இடம்? அது ஞானஸ்நானம்னு ஒன்று எடுத்துட்டோம், அது போதும் கிறிஸ்டியன் லைஃப்னு நினைக்கிறாங்க. பவுல் இப்போ அழகான ஒரு கேள்வி கேட்குறார். எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீர்கள்? ஞானஸ்நானத்தை வித்தியாசம் இருக்குது, எந்த ஞானஸ்நானத்தை பெற்றீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இருக்கிற வித்தியாசம் இல்லை, முழுக்க ஞானஸ்நானமா தெளிப்பு ஞானஸ்நானமா, ஒரே ஞானஸ்நானம் தான். என்ன ஞானஸ்நானம்னு கேட்குறாரு. ஏன்னா 2 விதமான ஞானஸ்நானம் வேதம் போதிக்கிறது. நானும் இங்கே போதிச்சிருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சொல்லும் போது. என்ன ஞானஸ்நானம் அது? 3ஆம் வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் நீங்கள் எந்த ஞானஸ்நானம் பெற்றீர்கள் என்றார். அதற்கு அவர்கள் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பெற்றோர் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுத்தான் என்றான். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். என்னன்னா, யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது பாருங்க, வெறும் மனம் திரும்புவதற்கான ஞானஸ்நானம் தான் கொடுத்தான். பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு அடையாளமான ஞானஸ்நானத்தை கொடுத்தான். ஆனால் அதே யோவான் சொல்லியிருந்தான், எனக்கும் பின் ஒருவர் வருகிறார், நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம், ஜலத்தினாலும் தண்ணீரினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினியினாலும் என்ன பண்ணுவார், உங்களுக்கு ஞானஸ்நானம். அதை மறந்துட்டாங்க, அதுதான் மறந்துடுறாங்க. தண்ணீரில் எடுத்து ஞானஸ்நானத்தை பெருசாக பேசுகிறாங்க, பெருசாக நினைக்கிறாங்க. அதனால தான் அது யோர்தான் வரைக்கும் போய் பிரதிபலிக்குது. ஆனால் வேதத்தில் அதே யோவான் ஒரு காரியத்தை பேசுகிறாரு. எதை பேசுகிறாரு? எனக்கு பின் ஒருவர் வருகிறார், எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசு ஒரு ஞானஸ்நானத்தை தருகிறார். எதனால? அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். ஆவியினாலும் அக்கினினாலும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்க வேண்டும். எந்த நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கணும்? ஏன்னா இயேசுதான் தம்முடைய தேற்றரவாளனை, தம்முடைய ஆவியை இந்த பூமிக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறார். அவர் மூலமாக தான் நீங்கள் ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் நாமத்தை அறிக்கிடாமல், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொள்ளாமல் ஆவியானவரை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. மூவரும் ஒருவரே என்று வேதம் போதிக்கிறது. நம்புறீங்களா? நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? ஏன்னா இன்னைக்கு அதுலேயும் ஒரு கூட்டம் இருக்குது, காஞ்சிபுரத்துலேயே இருக்கிறாங்க, ஒன்லி ஜீசஸ்ன்ற ஒரு கூட்டம். அவர்கள் இந்த மாதிரியான வசனங்களை தான் பிரதானமாக எடுத்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து விசுவாசிகளை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ஞானஸ்நானம் எடுத்தீங்க? நான் இருந்த சபைகளில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் இடறி போனது அந்த மாதிரியான சத்தியங்களில் தான். அவனும் சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றோம் அப்படின்றாங்க. இல்லை அந்த ஞானஸ்நானம் சரியானது இல்லை, அது யோவான் கொடுத்த ஞானஸ்நானம்ன்றாங்க. இல்லை அது இயேசு பெற்ற ஞானஸ்நானம் மாத்திரமல்ல, அதுக்கு பின்னாடி வந்து சீஷர்களும் கொடுத்த ஞானஸ்நானம் அதுதான்.
முக்கியமானது என்ன? இயேசுவின் நாமத்தினால தான் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றாங்கன்னு அந்த கும்பல் வந்து உங்ககிட்ட என்ன குழப்பறாங்கன்னா, அந்த ஞானஸ்நானம் சரியான ஞானஸ்நானம் இல்லை. என்ன பண்ணணும்? நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஞானஸ்நானம் எடுத்து எங்கள் சபைக்கு வரணும். நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு வெறும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்ன பண்ணுகிறேன்? ஞானஸ்நானம் கொடுக்குறேன்றாங்க. சரி, இதுக்கு முன்னாடி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, அது மூணும் சரியில்லை. இப்போ வெறும் யாருடைய நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால. அதனால ஏதோ ஒன்று ஆகிடு போதானா? அதுலேயும் ஒன்று இல்லைன்றது தான் இப்போ படிக்க போகிறோம். என்ன நடந்தது? 5வது வசனம். அதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால எது பெற்றார்கள்? அவர் ஞானஸ்நானம். இயேசுவை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க, வெறும் விசுவாசியாக இருக்கிறாங்க, அவ்வளோதான். இயேசுவினால் அருளப்பட்ட, அது இயேசுவினால் சொல்லப்பட்ட, நான் போகிறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட மேன்மையானவர், அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார் என்கிற அந்த இயேசுவை தெரியல அவங்களுக்கு. அந்த இயேசுவை அவங்களுக்கு போதித்து அந்த இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு என்ன செய்தார் தெரியுமா பவுலாங்க? அதுதான் பாயிண்ட். 6வது வசனம். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். பவுலுடைய வேலை என்ன ஆயிடுச்சுன்னா, he introduced and he showed the Holy Spirit is your need. பவுல் போறாரு, போற போது நிலைமை என்ன? ஆவியானவர் யாருன்னு கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ பவுல் போய் என்ன பண்ணிட்டாரு? இயேசுதான் ஆவியானவரை அனுப்பி இருக்கிறார். தமக்கு சாட்சியாக நிற்கும்படி, இயேசுவுக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உனக்கு தேவை. ஆவியானவர் இல்லை என்றால் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ முடியாது. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் இயேசு இல்லாமல் வேற ஏதோ ஒண்ணுதான் காட்சி அளிக்கும். ஏதோ ஒரு அரசியல் காட்சி அளிக்கும், வேற ஏதோ ஒரு மாம்ச காட்சி அளிக்கும், வேற ஏதோ ஒரு காரியம் தான் மகிமைப்படும். இயேசு மகிமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உனக்குள்ள ஆவியானவர் இல்லை. அவர் இருந்தால்தான் இயேசுவை குறித்து அவர் உனக்கு சாட்சியை அவர் கொடுப்பார். சாட்சியை நிற்பதற்கான பலத்தை அவர் தருவார். இன்னைக்கு பல கிறிஸ்தவர்களை பார்க்கலாம், உலகத்தாரை போலவே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முயல்கிறாங்க இல்லையா? ஒரு கல்யாணம் வந்துட்டா போதும், உலகத்தாரை போலவே தங்களை அடையாளப்படுத்தினா, அது வரைக்கும் சபையில் ஆடி பாடி குதிச்சு ஆச்சு பூச்சு கிறிஸ்தவர் ஆச்சு பூச்சுன்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு என்ன ஆயிடுது? இல்லை, நான் வந்து என்ன பண்ணிடுறேன் இப்போ வந்து, ஆமாம் என் சொந்தக்காரன் கோச்சிப்பான், அவன் இப்படி நினைப்பான், ஊருக்காரன் அப்படி யோசிப்பான், அதனால் அதையும் கொஞ்சம் பண்ணிக்கிறேன். இல்லை, யூ ஷுட் ஸ்டாண்ட் டு த விட்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். யாருக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் நீங்கள்? யார் எதிர்த்தாலும், யார் பகைத்தாலும், யார் என்ன நினைத்தாலும் நான் இயேசுவுக்கு சாட்சியாய் நிற்க வேண்டும் என்றால் அதுக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. யாருடைய பலன் தேவைங்க? ஆவியானோட பலன் இல்லாமல் நீங்கள் இயேசுக்கு சாட்சியாக நிற்க முடியாது. ஊருக்கு சாட்சியாக இருக்கலாம், ஊரின் கலாச்சாரத்துக்கு சாட்சியாக இருக்கலாம், உலகத்தின் காரியங்களுக்கு நீங்கள் சாட்சியாக நிற்கலாம். உங்களுடைய கிரிகள் எல்லாம் அதுக்கு தான் சாட்சியை காண்பிக்கும். ஹலோ, பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பது தான் ரொம்ப முக்கியமானது. உங்கள் வாழ்க்கை, உங்கள் நடக்க, உங்கள் பேச்சு, உங்கள் செயல், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற எல்லா நல்லது கெட்டது எல்லா காரியத்தையும் யூ ஷுட் விட்னஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கணும்னா அதுக்கு ஒன்று தான், பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியை பெறவில்லை என்றால் என்ன? அதுதான் தலைப்பை வச்சிருக்கோம். பரிசுத்த ஆவியானவரை பெறாமலும் அறியாமலும் இருப்பது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அது புரோஜனமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை அது? யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் தெரிய போறதில்லை. இப்படி ஒரு கடவுள் இருக்கிறார், இப்படி ஒரு ரட்சிப்பு இருக்குது, இப்படி ரட்சிப்புக்கு பிறகு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இப்படி ஒரு ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறார், அவரால் வழி நடத்தப்படுகிறார்கள், அவருடைய வழி நடத்துதலால் இவருடைய வாழ்க்கை செழிக்கிறது என்பதெல்லாம் எந்த மனுஷனுக்கும் தெரியாது. ஏன் தெரியறதில்ல? ஏன்னா அவர் இல்லை. ஏன் அவர் இல்லை? இவங்களுக்குள்ள வேற ஏதோ ஒரு மத சடங்கு அவங்களுக்குள்ள சபைகளை போதிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் இந்த சபையாரும் அப்படி இருக்கிற இடத்துல தான் பவுல் போயிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு கைகளை வைத்து ஜபமும் அங்கே செய்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இது மட்டுமா? இது மட்டும் இல்லை. தீத்து, பவுலால் உருவாக்கப்பட்ட ஊழியங்களில் ஒரு ஊழியம் வந்து ஒரு ஊழியக்காரன் தீத்து. இந்த டைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தீத்துவுக்கு பவுல் ஊழியத்தை எப்படி செய்யணும், அதில் முக்கியமாக என்ன இருக்கணுன்றதை கற்றுக் கொடுக்குறார். ஒரு ஊழியக்காரனாக இருக்க போகிற சபையில் இருக்கும்போது இந்த ஊழியத்தில் செய்யும் போது இந்த விசுவாசிகளுக்கு நீ எதை கற்றுக் கொடுக்கணும்? வாட் ஹேட் தட் தே ஹேவ் பீன் தாட், அவங்களுக்கு நீ எதை கற்றுக் கொடுத்துருக்கணும் அப்படின்றத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதை பார்க்க போகிறோம் பாருங்கள். தீத்து 3வது அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களை கவனிக்கலாம் பாருங்கள். தீத்து 3வது அதிகாரம் 3 முதல் 9 வசனங்களை கவனிக்கலாம்.
ஏனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படாதவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஹலோ, ஒருவேளை நிகழ்காலத்தில் இருந்தால் அது பெரிய பிரச்சனை. பவுல் பேசுவது என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு ஆவியானவர் பெற்ற பிறகு நீங்கள் மாறிட்டீங்க, ஆனால் முன்னாடி ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு பேசுகிறார். யுவர் பாஸ்ட் டென்ஸ் அண்ட் யுவர் பாஸ்ட் லைஃப். ஆனால் நிறைய ப்ரெசென்ட்டில் இருக்குது இல்லையா? இது இருந்தால் நீங்கள் இன்னும் பாஸ்ட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னும் பழைய மனுஷனாகவே இருக்கிறீங்க, இன்னும் ஆவியானவர் பெறாத மனுஷனாகவே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் துர்பாக்கியசாலியாகவே இருக்கிறீங்க, இன்னும் நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறீங்க. யாராக இருக்கும்பொழுது அங்கே ஒரு லிஸ்ட்டே கொடுக்குறாரு. முற்காலத்திலே நாமும் யாராக இருந்தோம்? புத்தியினர். என்ன இனர்? ஆமாம், ஞானமே இருக்கிறது இல்லை. எப்படி நடக்கணும், எதை பேசணும், எதை செய்யணுன்ற ஞானமே அவங்கள பார்த்தா புத்தியினர்னு சொல்கிறோம். எப்போ எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன நடக்கணுன்றது என்ன பண்ணணும்? நிதானிக்கணும், யோசிக்கணும். நீ மிருகம் இல்லை, யாரு கிடையாது. அவன் எனக்கு சட்டுன்னு கோவம் வந்துடும், திடீர்னு அப்படி யோசிப்பேன், திடீர்னு அப்படி செய்வேன், திடீர்னு கடிப்பேன். அப்படின்னா நீ மனுஷன் இல்லை. நீ மனுஷனாக இருந்தால் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? நின்று நிதானமாக யோசிக்கணும். எதை செய்கிறோம், எதை பண்ணுறோம், இதனால் என்ன பாதிப்பு, என்ன பண்ணுறோம், என்ன செய்கிறோம், என்ன பேசுகிறோம், இந்த பேச்சினால இந்த வார்த்தைகளினால மற்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பாதிப்பு உண்டாக்குறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? யோசிக்கணும். யோசிக்கிறவனாக இருந்தால் தான் நீ மனுஷன். நான் யோசிக்காமல் மனசில் பட்டத்தில் பேசுகிறவனாக இருந்தால் இனி 2 காலில் நடக்காதீங்க. கையும் சேர்த்து என்ன பண்ணுங்க? 4 காலில் நடங்க. வால் முளைக்கட்டும் ஜெபம் பண்ணுறதுக்காக. பேசாதீங்க, கொலைங்க அதுக்கு பதில். அது பெஸ்ட்டு. பட்டதை பேசுறதுக்கு ஒரு கிறிஸ்தவன் தேவையில்லை, பட்டதை செய்யறதுக்கு ஒரு கிறிஸ்தவன் தேவையில்லை. அது பழைய வாழ்க்கை, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியான வாழ்க்கை. ஆனால் நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் விசுவாசிகள் ஆன பிறகும் அந்த நிலையில் தான் இருக்கிறீர்கள். புத்தியினரும், அடுத்து சொல்றாரு, கீழ்ப்படியாதவர்களும். என்ன பண்ணாதவர்களும்? கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்கள். என்ன தப்பி நடக்கிறவர்கள்? ஆமாம், அவங்களுக்குன்னு ஒரு வழி இருக்கும். வசனம் ஒரு வழி போதிக்கும், சபை ஒரு வழியை போதிக்கும், ஊழியத்தில் ஒரு வழி இருக்கும். ஆனால் அவங்க ஒரு வழியில் இருப்பாங்க. அதான் சொல்றார், வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். எதுக்கு அடிமைப்பட்டவர்கள்? அவர்கள் செய்கிறவங்க இல்லையா, அடிமையாகவே இருக்கிறவங்க, அதே வேலையாகவே இருக்கிறவங்க அடிமைப்பட்டவர்களும். அடுத்த வார்த்தை துர்குணத்தோடும். என்ன குணம் இருக்குது அவங்களுக்குள்ள? ஆமாம், எதை பார்த்தாலும் போறாமல், எதை பார்த்தாலும் எரிச்சல், எதை பார்த்தாலும் அவங்களுக்குள்ள துர்குணம் என்ன பண்ணியிருக்குது? நிறைந்திருக்கிறத பார்க்க. ஒரு மனுஷனுடைய மதிப்பு, ஒரு மனுஷனுடைய அழகு என்பது குணத்தை வச்சு தான். ஹலோ, பிசாசு எடுத்துக்கீங்களேன். சேட்டன் யார்? அவன் முன்னாள் தூதன். யார் அவன்? முன்னாள். வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு பிசாசு என்று அழைக்கப்படுகிறவன் ஒரு காலகட்டத்தில் தேவனால் விரும்பப்பட்டு, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு, தேவனால் ரசிக்கப்பட்ட ஒரு தூதனாய் இருந்தான். யாராக இருந்தான் அவன்? தேவனால் ரசிக்கப்பட்ட ஒரு தூதனாக இருந்தான். சரி, அப்படிப்பட்டவனை இன்னைக்கு ஏன் இயேசு எதிரியாய் பார்க்கிறார்? அவன் தலையை நசுக்குகிறார், அவன் அதிகாரத்தில் பிடுங்குகிறார், அவனை ஒரு காலகட்டத்தில் வருகை அப்போ முற்றும் முழுதுமாய் அவனை அழிக்கிறார்லாம் ஏன் சொல்கிறாரு? ஏன் அவனை மொத்தமாக முடிக்கிறார்? அவங்க கதையே ஒன்னே ஒன்று தான், அவனுடைய குணம் மாறிற்று. எது மாறிற்று அவனுக்குள்ள? வேற எதுவுமே மாறல. அவன் இருக்கிற மாதிரியே இருந்தான். இயேசு எப்படி சிருஷ்டித்தாரோ, தேவன் அவனை எப்படி சிருஷ்டித்தாரோ, கடவுள் அவனை எப்படி உண்டாக்குனாரோ அதே போலவே இருந்த லூசிஃபர் மென்டல் ஆகிட்டான் ஒரு கட்டத்தில். ஏன் மென்டல் ஆனாலும் அங்கே இருக்குது. நிறைய விசுவாசிகள் மென்டல் ஆகிற மாதிரி தான். மென்டல்லாம் சும்மா ஆகிறது இல்லைங்க, தெரியுமா உங்களுக்கு? பிறக்கும் போது யாராவது மென்டலாக இருக்கிறாங்களா? பிறக்கும் போது குழந்தைங்க எதாவது பைத்தியமாக இருக்குதா? போக தான் ஆகுது. எப்படி ஆகுது? ஒரே ஒரு காரணம் தான், தேவையில்லாத காரியங்களை அதிகமாக யோசிச்சு அதை பற்றி அதிகமாக நினச்சி, அதிகமாக ப்ரைட் ஆகி, அதிகமாக அது மேலே பெருமைப்பட்டு, அதிகமாக அதை பற்றி வெயிட் கொடுக்கும்போது வெயிட் தாங்காமல் ஆகிடுது. மூளை குழம்பி போயிடுது. மூளை என்ன பண்ணிடுது? குழம்பி போயிடுது. பைத்தியம் அப்படி தான் பிடிக்குது. லவ் பண்ணுவான், லவ் பண்ணும்போது உயிரே வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்பான், திடீர்னு வேணான்ட்டு போயிடும். கடைசி என்ன ஆகிடுது? அப்படிங்க பைத்தியம் முடிச்சிருதுன்றோம். ஏன் பைத்தியம் முடிச்சது? ஓவர் வெயிட்டு. அதே போல் தான் பிசாசுக்கு ஓவர் வெயிட் ஆகிடுச்சு. எது ஓவர் வெயிட்டு? கடவுள் அவனுக்கு கொடுத்த நன்மைகள். வேதம் சொல்லுகிறது அவனை இனிய குரலில் பாடுகிறவன்றது. எப்படி பாடுவான்? அவன் அழகாக பாடுறவனை மாதிரி வச்சுருந்தான். துதிக்குது முதல்ல ஒரு கடவுளை துதிக்கிற ஒரு தூதனாக அவனுக்கு கடவுளுக்கு. ஏன்னா அது பிடிக்கும், துதி ரொம்ப பிடிக்கும், இசை ரொம்ப பிடிக்கும். யாருக்கு? நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இசை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான் ஒரு தூதனை பிரதானமாக அது உருவாக்கினார். பாதுகாப்புக்கு ஒரு தூதனை உருவாக்கினார், பராமரிப்பதற்கு ஒரு தூதனை உண்டாக்கினார், செய்திகளை சொல்வதற்கு ஒரு தூதனை உருவாக்கினார். ஆனால் இவ்வளோ தூதர்கள் மத்தியில் ஒரு தூதன் விசேஷமானவனாய் காணப்பட்டான். எப்படி காணப்பட்டான்?
இனிய குரலில் பாடக்கூடிய ஒரு மனுஷனும் அவனுடைய இறகுகளை விரிக்கும் போது செட்டைகளை விரிக்கும் போது இனிய இசைகள் உண்டாகும்ன்றது ஏசையெல்லாம் அவனை பற்றி எழுதியிருக்குது. இதெல்லாம் பார்த்து ஆண்டவர் ரசிக்கிறார். எவ்வளோ அற்புதமாக உருவாக்கி இருக்கிறான் பாரு, எவ்வளோ அற்புதமான இசையை வாசிக்கிறான் பாருன்னு. இதை பார்த்த உடனே ஆண்டவர் மட்டும் ரசிக்கல, கூட இருக்கிறவனும் என்ன பண்ணுறான், அறவேக்காடும் ரசிக்கிறான். யாரு? மற்ற தூதர்கள் தான். ரசித்த உடனே அவங்களுக்குள்ள வருது, பா எல்லாரை விட நீ தான் ரொம்ப உயர்வானவன், நீ தான் பெஸ்ட், நீ தான் அப்படி, நீ தான் இப்படி. அப்படி ஒரு வந்த உடனே அவனுக்குள்ள ஸ்ட்ராங்காக ஒரு காரியத்தை வச்சிடறான். என்ன காரியம்? நான் தேவனுக்கு ஒப்பானவன். யாருக்கு ஒப்பானவன்? நான் கடவுளுக்கு ஒப்பானவன். நான் அவர் உட்கார்கிற சிங்காசனத்தில் உட்கார தகுதியானவன். எங்கே உட்கார தகுதியானவன் நான்? ஆமாம், கடவுள் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரோ அதே சிங்காசனத்தில் நானும் உட்காருவேன். தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவேன்றான். எங்கே ஏறுவேன் நான்? தேவனுடைய பர்வதத்தில் ஏறுவேன். நான் கடவுளுக்கு மட்டுமே இருக்கிற அதிகாரம், அந்த இடத்துல என்ன பண்ணுவேன் நான்? ஏறுவேன். அடுத்து தான் சொன்னான், அவருக்கு ஒப்பாவேன்ட்டான். என்ன பண்ணிட்டேன் நான் அவருக்கு? அப்போ தான் பார்க்குறாரு, இதுக்கப்புறம் நீ சரிப்பட்டு வரமாட்டேன், இதுக்கப்புறம் விட்டா முழு பரலோகத்தையும் பைத்தியக்காரன் ஆகிடுவேன், உன்னை என்ன பண்ணுற பாதாளத்துக்கு தள்ளுகிறேன். எங்கே தள்ளுகிறேன் நான்? அதான் கீழே விழ தள்ளப்பட்ட சாத்தான்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் நீ தூதன் இல்லை, இதுக்கப்புறம் நீ யாரு? சாத்தான். உன் துர்குணத்தினால, உன் பெருமையினால, உன் அகம்பாவத்தினால. நிறைய விசுவாசிகளுக்கு அப்படி தான் ஏறுது. அதான் சொல்லுவோம், வியாதியில் இருக்கும்போது தாழ்மை இருக்குது, பணம் இல்லாத போது தாழ்மை இருக்குது, நல்ல வேலை இல்லாத போது தாழ்மை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்கும்போது தாழ்மை இருக்குது, எல்லாரும் உதாசீனப்படுத்தும் போது, எல்லாரும் கேவலப்படுத்தும் போது, ஒரு உதவி இல்லாத போது என்ன இருக்குது? தாழ்மை இருக்குது. இதெல்லாம் கடவுள் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்தி 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 மேலே கொண்டு வந்து எல்லாத்தையும் சரி பண்ண உடனே எங்கிருந்து ஏறி வந்தோம்? நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். எதிர நினைத்தவரை அப்படின்னா தாழ்வை கொஞ்சம் நினைச்சு பாரு. ஏசியால் அப்படியே சொல்றாரு, நீ தோண்டி எடுக்கப்பட்ட உன் துறவின் குழியை என்ன பண்ணு, கொஞ்சம் நோக்கி பாரு. எந்த ஊரு, என்ன பிறந்த, என்ன வளர்ந்த, என்ன படிப்பு, என்ன உன் தகுதியாக இருந்தது, எவ்வளோ பிரச்சனையில் இருந்த, எவ்வளோ வியாதியில் இருந்த, எவ்வளோ நம்பிக்கையற்று கடந்த, எவ்வளோ கீழே இருந்தன்றத கொஞ்சம் பாரு. எத்தனை முறை மனுஷர்கள் உன் தலைமையில ஏறி நடந்திருக்கிறாங்கன்னு பாரு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சாத்தானை கொடுத்த மாதிரி, லூசிஃபர் கொடுத்த மாதிரி சில நன்மைகளை கொடுத்து உனக்கு உயர்வில் கொண்டு வந்த உடனே அதன் மேலே கவனம் வச்சு, நான் ஆண்ட பரம்பரை, நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் நான் அப்படின்ற மாதிரிலாம் வளர்ந்தினா அவனுக்கே அந்த நிலைமைனா உனக்கும் அந்த நிலைமை தான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எப்பவுமே எதிர்த்து தான் நிற்கிறார். ஹலோ, புரியுதுங்களா இல்லையா? பைபிள் காலேஜ் நான் நுழைஞ்ச உடனே நல்ல ஒரு போதகரை, நல்ல ஒரு பைபிள் காலேஜ் ஆண்டவர் எனக்கு காமிச்சிருந்தாரு. நான் உள்ளே போன உடனே என்ன இன்னைக்கு பிரசங்கம், இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாரு, இன்னைக்கு என்ன கற்றுக்க போகிறேன்னு உட்கார பாருங்க. அவருக்கு முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுமா? ஊழியத்தில் மட்டும் 150 பேர் உட்காந்துருக்குறோம் உள்ள. சொல்கிறாரு, ஊழியக்காரன் ஆக போகிறீங்க, ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எந்த நிலையிலிருந்து ஆரம்பிக்கிறோன்றத 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம் ஆனாலும் அந்த வந்த ஒவ்வொரு நிலையும் என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. எதை மறந்துடாதீங்க நீங்கள்? ஆமாம், அந்த நிலையை மறந்துடாதீங்க. எந்த நிலையிலிருந்து வந்தோம்? வெறும் சேருக்கு பிரசங்கம் பண்ணது, எதிர்த்து பேசினது, சபிச்சது, நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போனது, நம்மளை அவதூறு பண்ணிட்டு போனது, நம்மளை மெதிச்சது, நம்மளை காயப்படுத்தினது, நமக்கு ஆறுதலாக இருந்தது, நமக்கு சமாதானமாக இருந்தது, நம்ம பக்கம் தோளோடு தோள் நின்றது. பேசுறது புரியுதுன்னா? இது எல்லாமே இருக்கு ஊழியத்தில். இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, நீங்கள் நினைவிலே வைத்திருங்க. நினைவில் வச்சிருந்தா ஒரு நாளும் பெருமைக்கு இடமே கிடையாது. இன்னைக்கு 20 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற இதே ஆல்டிடியூட் தான் எங்கேயும் இருக்கும். 20,000 பேர் வந்தாலும் இருக்கும். இல்லைன்னா நான் ஆயிடுது, 20,000 பேர் வந்து உட்காந்த உடனே எங்கள் அப்பா ரப்பர் தோட்டம் வச்சுருந்தாரு. நாங்களாம் எவ்வளோ பேர் இடம் தெரியுமா? எந்த ஊரில் பிறந்தோம் தெரியுமா? இந்த பட்டிக்காட்டு காஞ்சிபுரத்தில் வந்து ஊழியத்தை ஆரம்பித்து உங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? ஊழியத்தை என்னவோ பெரிய சிஎம்இ உங்கள் வீட்டில் வந்து என்னவோ சோறு சாப்பிட்ட மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கூட சொல்கிறேன், ஒரு குடும்பத்தில் கூட இருக்கிறீங்கன்னா எங்கேருந்து உங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள். நிறைய பெண்கள் தங்களுடைய குடும்ப நிலையை வந்து உணரதே இல்லை. இன்னத்தை பெருசாக சம்பாரிச்சிட்ட, உன்னை கல்யாணம் பண்ணி இன்னத்தை பெருசாக கண்டுட்ட. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்ன கண்ட அதை கொஞ்சம் சொல்லு. பேசுறது புரியுதா இல்லையா? கல்யாணம் ஆகிட்ட பிறகு தான் நல்லா இல்லைன்னு சொல்றியே. கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மனி நீங்கள் எப்படி என்ன ஆண்டிங்க, எந்த ஆண்ட பரம்பரை, நீங்கள் எந்த ஜமீன்தார் ஃபேமிலி,
ஹலோ, நீங்கள் வாழ்ந்த பகுதி என்ன, உங்கள் வருமானம் என்ன, என்னென்னலாம் உங்கள் வீட்டில் இருந்தது, எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு லிஸ்ட்டு போடுவோமா? இல்லை போடுங்க. புருஷன் இல்லாத டைமில் உட்காந்து டிவிலாம் பார்க்க இதை லிஸ்ட்டு போடுங்க. எங்கேருந்து நான் வாழ்க்கையை ஆரம்பித்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த காரியங்கள் என்ன, இவரை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு எனக்கு இருக்கிற காரியங்கள் என்ன, கணக்கு போடுங்க. தானாக புருஷன் மேலே என்ன வரும்? புருஷன் மேலே என்ன வரும்? நல்லதான் சொல்லுங்களேன். சாராள் மாதிரி கூப்பிடுவீங்க, ஆண்டவனே. யாரு? பிள்ளைகளுக்கு கூட சொல்கிறேன் நான். எந்த நிலையிலேருந்து ஆரம்பிச்சிங்க, எங்கேருந்து வளர்ந்தீங்க, எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு செஞ்சாங்க, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள். யாருக்குள் கீழ்ப்படிந்திருப்பீர்கள்? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். இது எப்படிப்பட்டதாக இருக்குது? எல்லாமே அப்படிதான். புருஷங்களுக்கும் அதே தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய ஆண்டவரம் கொஞ்சம் உட்காந்து யோசி, கொஞ்சம் உட்காந்து என்ன பண்ணு, யோசி. எங்கே இருந்தோம், எங்கேருந்து ஆரம்பித்தோம்? பெருசாக ஒன்றும் கொண்டு வரல பிரதர். அவள் பொண்ணாக வந்தாலும் அது போதாதான் உனக்கு? பெருசாக என்னத்தை கொண்டு வந்தால் மட்டும் நான் அம்பானி ஆகிட போறியா? ஹலோ, கேள்வி அதுதான். எத்தனை சவரம் கொண்டா இருந்தாலும் எல்லாம் அடக்கடைக்கு தான் போகுது. ஹலோ, எல்லாத்தையும் நாச்சம் தான் ஆக போகிறேன். உனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணாது, பார்த்தாது. அப்புறம் எதையும் கொண்டு வரலன்றிய. அவள் உயிரோடு வந்தாலே போதாதா? ஒரு பொண்ணாக வந்தாலே போதாதா? உனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தாலே போதாதா? ஹலோ, பேசுறது புரியுதா இல்லையா? குடும்பத்தை நடத்துகிறாளே போதாதா? சமைக்கிறாளே போதாதா? ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கிறாளே போதாதா? எல்லாமும் எல்லாமாக இருக்கிறவங்க எந்த மனுஷனாலையும் எந்த உறவாலையும் முடியாது. அதனால தான் பாட்டெலாம் பாருங்க, எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பவர் ஆண்டவர் மட்டுமே. யார் மட்டுமே? ஆமாம், பொண்டாட்டி எல்லாவற்றிலும் எல்லாமா இருந்துட்டா அப்புறம் அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது? எல்லாவற்றிலும் எல்லாமாக புருஷன் இருந்துட்டா அப்புறம் அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது? நான் கேட்குறேன். எல்லாவற்றிலும் எல்லாமாக பெற்றோராக இருந்துட்டா அப்புறம் அவருக்கு என்ன மதிப்பு இருக்குது, வேலை இருக்குது? இவங்களாம் குறை உள்ளவர்களாக இருக்கும் போது தான் நன்றி சொல்கிறேன். எனக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக ஒருவர் இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள, அவரை புரிந்து கொள்ள, அவரை ஏற்றுக்கொள்ள, அவரால் வழி நடத்தப்பட எனக்கு உதவியை செய்திருக்கிறார். ஒருவேளை இவரையும் அறியாமல் இருந்தானா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் யோசிக்கணும். அப்போ அதனால தான் பாருங்க, இந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேருந்து பெருமை, எங்கேருந்து இதெல்லாம் தானாக வரதில்லை. இது ஒரு குணம், மோசமான குணம். எங்கேருந்து வருது? நீங்களே உருவாக்குவது. நீங்களே என்ன பண்ணுது? கெட்ட காரியங்கள் எல்லாமே அப்படி தான் நீங்களே கிரியேட் பண்ணுறது. உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன், வேறு வழியே கிடையாது. ஹவ் ட்ரைனேஜ் ஃபார்ம்டு. சாக்கடை எப்படி உருவாகுது? தானாக உருவாகுறதா? சாக்கடை என்பது உருவாக்கப்படுகிறதா இல்லை உருவாகுதா? தானா உருவாக்க. அதே போல தான் நமக்குள்ள இருக்கிற துர்குணங்கள், நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நாமளே என்ன நாமவே என்ன பண்ணுவது? பெருமை 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 பெருமை. அதனால தான் சொல்கிறேன், பெருமை உள்ள விசுவாசிக்கு தேவனை எதிர்த்து நிற்கிறார்னா நான் குறைஞ்சபட்சம் தள்ளியாவது நிற்கக்கூடாதா? தள்ளி நின்னதான் எனக்கு சேஃப். எல்லாம் வெறி நாய் கடிக்கிற மாதிரி நான் கடி வாங்க வேண்டியதான். அதுக்காவது ஊசி போடுறாங்க ஜிஹெச்சில். உங்கள் கடிக்கெல்லாம் ஊசியே கிடையாது. டேஞ்சர் வேற. பேசுறது புரிய. யாரை சொல்கிறேன் நான்? இந்த குரூப்பு தான். துர்குணத்தோடும் என்ன குணம் அவங்களுக்கு? துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் என்ன பண்ணுகிறவர்கள்? இதோட வாழ்ந்துக்கிட்டு வேற இருக்கிறாங்க. துர்குணம் பொறாமையோட. சரி, பகைக்கப்படாதவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவளுமாக இருந்தோம் அப்படின்னா அர்த்தம். முன்னாடி அப்படிலாம் இருந்தீங்க, இப்போ இல்லைன்றார். எப்படி இல்லை? எப்படி மாறினாங்க? முன்ன துர்குணத்தோடு இருந்தாங்க, பகைக்கப்படவர்களாக இருந்தாங்க, எப்படிலாம் இருந்தாங்க. எப்படி மாறினாங்க? அடுத்த வார்த்தை, நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது. எப்படி மாறினீங்க? எப்படி உங்கள் துர்குணம் மாறுச்சு? எப்படி உங்களோட பழைய மனுஷன் மாறினானா? இங்கே சொல்கிறாரு, நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயவு மனுஷன் மேல் உள்ள அன்பு பிரசன்னமான போது. தேவனுடைய தயவும் அன்பும் உங்கள் மேல் என்ன ஆச்சு? பிரசன்னமானது. ஒரு நாள் அவர் உங்களை அறிந்து கொண்டார், ஒரு நாள் உங்களை அவர் பக்கமாக இழுத்தார், ஒரு நாள் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள், வந்துட்டீங்க. அவருடைய அன்பும் தயவும் உங்களை இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறது. வேற எதுவும் உங்களை பிள்ளைகளாக இங்கே வைத்திருக்கவில்லை. நீங்கள் ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அதை நீங்கள் தெரிந்து கொண்டதாகவே இருந்தாலும் அந்த நிலைக்கு உங்களை கொண்டு வந்தது தேவனுடைய தயவும் தேவனுடைய அன்பின் பிரசன்னமும் தான். நீங்கள் எந்த சபையில் இருந்தாலும் சரி, இங்கே மட்டும் இல்லை, wherever you are,
தேவனுடைய அன்பும் தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே உங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிலையில பழைய காரியத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது. சரி, அதோடு நின்றுச்சா? இல்ல, அடுத்த கட்டம் சொல்றார் தீத்துக்கு. என்னது? 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். ரட்சிப்பு எப்படி உண்டாகவில்லை? அப்ப வந்தவங்களாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட நீங்களாம் யாரு? நீதியின் கிரியைகளை செய்தவர்களா? அப்படி யாராவது என்ன இருக்குதா உங்களுக்கு? நான் ரொம்ப நல்லவன் பிரதர், அதனால ஆண்டவரை நீ ரட்சித்து கொண்டார். நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் பிரதர். ஹலோ, நான் எவ்வளோ பேர் பார்த்துருக்குறேன். நான் சின்ன வயசுலேருந்து பிரதர் சர்ச்சுக்கெலாம் போவேன், கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன், பாட்டுலாம் பாடுவேன். சரி, அதனால் நான் ரட்சிக்கப்பட்டியா? அதனால் நான் சபைக்கு வந்துட்டியா? இல்லை, நான் இல்லை. எங்கேயோ இருப்பாங்க, வேற எங்கேயோ இருப்பாங்க, தொலைஞ்சிருப்பாங்க, வேற எங்கேயோ மறைஞ்சிருப்பாங்க. ஆனால் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா நான் எங்கேயோ வளர்ந்தேன், எப்படி வளர்ந்தேன். இல்லை இல்லை, அதெல்லாம் பாயிண்ட் இல்லை. அதுதான் இங்கே சொல்கிறார். நம்முடைய நீதியின் நிமித்தம் அவர் என்ன பண்ணாமல் நம்மை, உங்களுடைய ரட்சிப்பு எதனால் உண்டாகவில்லை? உங்களுடைய நீதியின் நிமித்தம் உண்டாகவில்லை. எதனால் உண்டாகவில்லை? நீங்கள் நல்லவங்கன்றதுனால உங்களை ரட்சிக்கலையா? சரி, அடுத்தது என்ன வார்த்தை? தமது இரக்கத்தின்படியே. எதனால் ரட்சித்தார் அவர்? உங்கள் மேலே இறக்க வைக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய நிலைமை இருந்திருக்குது. ஏன்னா அவர் அளவுக்கு நீதி யாருக்கும், எந்த மனுஷனுக்கும், எந்த கிறிஸ்தவனுக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கு இல்லை. ஆனால் அவர் இரக்கத்தை வைத்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ரட்சித்து மறுஜென்மம் முழுக்கினாலும். நல்ல வார்த்தை அது. எந்த முழுக்கினாலும்? மறுஜென்மம்னா நமக்கு தெரியும், அடுத்த வாழ்க்கை, அடுத்த ஜென்மம் சொல்றோம் இல்லையா? அந்த மறுஜென்மம் முழுக்கினாலும். அடுத்த வார்த்தை கவனிங்க. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்ம என்ன பண்ணினார்? அவர் ரட்சித்தார். ரட்சிப்பு எப்படி நிறைவேறுகிறது? ஞானஸ்நானம் என்பது மறுஜென்மம் முழுக்கிட்டாரு. அதோட நின்றுச்சா கிறிஸ்துவ வாழ்க்கை? இல்லை. நீங்க எப்படி புதிதானீங்க? உங்க துர்குணத்தை விட்டு எப்படி வெளியே வந்தீங்க? உங்க பொறாமைப்படுற குணத்திலிருந்து எப்படி வெளியே வந்தீங்க நீங்க? ஹலோ, பேசுறது புரியுதா? உங்க கீழ்ப்படியாத குணத்திலிருந்து இப்போ எப்படி கீழ்ப்படுகிற மக்களாய் மாறி இருக்கிறீங்க? எப்படி குவாலிட்டியாக மாறி இருக்கிறீங்க? தரமானவர்களாய் மாறி இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் சொல்றார். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். யார் உங்களை புதுசாக மாற்றி இருக்கிறது? துர்குணத்தில் இருந்தவங்களை நல்ல குணத்தில் மாற்றினது யாரு? பரிசுத்த ஆவியானவர். கீழ்ப்படியாதவர்களாக இருந்தவங்களை கீழ்ப்படிதலுக்குள்ள கொண்டு வந்தது யாரு? பெருமையில் இருந்த உங்களை தாழ்மையில கொண்டு வந்தது யாரு? பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். அதான் நம்ம பேசுறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியை உண்மையாக பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுகிறார்? உங்கள் உள்ளத்தில் இருந்து, உங்கள் உள்ளத்திலிருந்து புறப்படுகிற துர்குணங்களை, கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கழுவி அகற்றுறது மட்டும் அவருடைய வேலை இல்லை. அதுக்குள்ள நல்ல குணங்களை வைத்து, நல்ல வார்த்தைகளை உங்களுடைய வாயிலை வைத்து, சிந்தையில வைத்து, எண்ணத்தில் வைத்து ஒரு தரமுள்ள மக்களாய், தரமுள்ள மனிதர்களாய் வாழ அவரே உங்களை புது மனிதர்களாய் என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் ரட்சித்திருக்கிறார். அவரே என்ன பண்ணியிருக்கிறார்? புது மனிதனாக உங்களை ரட்சித்து. இதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புரிஞ்சுக்கங்க. இப்படிப்பட்ட பிரயோஜனம் உள்ள வாழ்க்கைக்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. 6வது வசனம். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும்படி என்கிற நம்பிக்கையோடு சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். யார் மூலமாய் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்? இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் யாரை பெற்றுக்கொண்டீர்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். ஆவியானவர் பேரணும்னா உங்கள் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும். இயேசுவின் நாமத்தை உங்கள் வாயினால அறிக்கிடணும். அப்படி அறிக்கிட்டு இயேசுவின் மூலமாக தான் நீங்கள் யாரை பெற முடியும்? பரிசுத்த ஆவியை. நீங்கள் எந்த பரிசுத்த ஆவியானவர்? உங்கள் உள்ளத்தை புதிதாக்குகிறவர், உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குகிறவர், உங்கள் செவிகளை புதிதாக்குகிறவர், உங்கள் எண்ணங்களை புதிதாக்குகிறவர், உங்கள் இருதயத்தை புதிதாக்குகிறவர். நம்புறீங்களா நீங்க இது எல்லாத்தையும்? அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறும்போது எப்படி பெறுவீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை பரிபூரணமாய் சம்பூர்ணமாய் என்ன பண்ணுகிறார்? அவர் உங்களுக்கு பொழிந்தருளினார். 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்ன வார்த்தை? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள். யார் இடத்துல விசுவாசமானவர்கள்? நல்லா சொல்லுங்க. யார் இடத்துல விசுவாசம்? யார் இடத்துல விசுவாசமா இருக்கிறீங்க? ஆமா, நீங்க தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தா நீங்க ஒரு கிரியை செய்யணும். என்ன கிரியை அது? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி. எதை செய்ய ஜாக்கிரதை? ஜாக்கிரதைனா புரியுதா உங்களுக்கு? ஜாக்கிரதையா இருன்ற அப்படின்னா ஆபத்து இருக்குதுன்னு அர்த்தம், விபத்து இருக்குதுன்னு அர்த்தம்.
உன்னை கவிழ்த்து போடக்கூடிய காரியங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அங்கே தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜாக்கிரதையா இரு. அப்போ உலகம், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாமே அப்படி ஒரு வாழ்க்கை தான். ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கை தடமாறிடும், ஒரு நிமிஷத்தில் உன் வாழ்க்கை வேற மாதிரி போயிடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்னது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் நற்கிரியைகளை செய்ய எப்படி இருங்க, நீங்க ஆயத்தமா இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தீத்துக்கு சொல்றார், நீ இவைகளை குறித்து என்ன பண்ணு, திட்டமாய் விசுவாசிங்கன்னா போதிக்க சொல்றாரு. பாரு, விசுவாசிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான். என்னது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சொல். ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தராக இயேசு தம்முடைய ஆவியை அனுப்பி இருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள சொல். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, இயேசுவை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் எண்ணங்களையும் சிந்தைகளையும் இருதயத்தையும் மாற்றி புதிதானவர்களாய் மாற்றி அவர்களை ரட்சித்து சம்பூரணமாய் அவர்களுக்கு பொழிய செய்து தேவனிடத்தில் நன்மை செய்யும்படி ஜாக்கிரதையாய் நடக்க உதவுகிறார். தேவனிடத்தில் என்ன செய்யும்படி, விசுவாசமான நற்கிரியைகளை செய்ய அவர்கள் என்ன பண்றாரு, ஜாக்கிரதையாக வாழ உதவி செய்கிறார். நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு என்னவா இருக்கிறது, பிரயோஜனமாக இருக்கிறது. பிரசங்கம் எது பிரயோஜனமான பிரசங்கம் தெரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு கதையை போதிக்கிற பிரசங்கம் இல்லை. இப்போ பிரசங்கத்தை எடுத்து கதையும் சொல்ல முடியும். இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை எதோ ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு, சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, பரலோக ராஜ்யத்தில் இத்தனை அறைகள் உண்டு, இத்தனை வீடுகள் உண்டு, இப்படிப்பட்ட பலன்னு ஒரு ரோடு உண்டு, இந்த கற்களால் இந்த வாசற்படியை செய்திருக்கிறார், அதில் நீ பிரவேசிக்கும் போது உன் கண்ணீரை எல்லாம் தேவன் என்ன பண்ணுகிறார், துடைக்கிறார். அந்த அற்புதமான நகரத்துக்குள் நடக்கும்போது இப்படிப்பட்ட இன்பங்கள்லாம் உண்டு, ஜீவ தண்ணீர் ஊற்று, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா, உண்மையாகவே நான் சொல்கிறேன், அது பேசுகிற விதத்தில் பேசும்போது பயங்கர கேட்கறதுக்கு ஆர்வமாயும் ஆசையாகவும் இருக்குது. சரி, பேசியாச்சு, ஆராதனை முடிஞ்சுது. இப்போ நாளைக்கு காலையில் கிளம்பி என்ன பண்ண போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க, குடும்பத்தை நடத்த போகிறீங்க, எல்லா பிரச்சனையும் முன்னாடி வந்து நிற்க போகுது. இப்போ உங்களுக்குள்ள என்ன விசுவாசம் வெளிப்படும் கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டா, ஹலோ, வேலைக்கு போகிறத காட்டிலும் ஒரு பஸ்ஸோ லாரியோ ஏதோ ஒன்று இடிச்சா எங்கே போயிடலாம், ஜீவ தண்ணீர் ஊறுகிற இடத்துக்கு போயிடலாம். இவங்களோட மல்லு கட்டுறதுக்கு அங்கே என்ன பண்ணிடலாம், போய் சேர்ந்துடலாம். அந்த குரூப்பு தான் இந்த பாட்டெலாம் பாடிக்கிட்டே இருக்கும். இன்ப இயேசு ராஜாவை நான் போயிடுன்றேன், இருக்காத, போயிடு. ஏதோ நல்ல பாட்டுன்னு பாடினா பரவாயில்ல, சும்மா அதே பாட்டா, மகிமையில் அவரோடு கூட நான் இங்கே வாழ சொல்லியிருக்கிறார், இங்கே வாழறதுக்கு இஷ்டம் இல்லை, இங்கே அவருக்கு சாட்சியாக இருக்க சொல்லியிருக்கிறார், இங்கே சாட்சியாக இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா ஆவியானவரை பற்றி தெரியாது, தெரிஞ்சால் தானே இங்கே வாழறதுக்கு இஷ்டம் இருக்கும். ஆவியானவரை பற்றி தெரிஞ்சால் தானே இங்கே வாழறதுக்கு ஆசை இருக்கும். ஆவியானவரை பற்றி தெரிஞ்சால் தானே இங்கே வாழ்க்கை உனக்கு புதுசாக இருக்கும். ஆவியானவரை பற்றி தெரிஞ்சால் தானே இங்கே வாழ்வதற்கான உனக்கு எண்ணம் இருக்கும். உனக்கு தான் ஆவியானவரை பற்றி தெரியாது, புரியுதா இல்லை? என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் போக தான் போகிறோம். அதான் சொன்ன, நீ விரும்பலனாலும் போய் தான் தீர்வேன், வேறு வழி கிடையாது. கிறிஸ்துவுக்குள் வாழறீங்கன்னா நீங்கள் விரும்பலனாலும் எங்கே தான் போய் தீரணும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும்ல. எப்படியா இருந்தாலும் உன்னை கொண்டு போயிட்டு சேர்த்துருவார். ஏன்னா இங்கே தான் அவருக்காக வாழ்ந்துருக்கிறியே. அப்புறம் நான் கேட்டுக்கிட்டு கிடக்குறேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு போகிற பஸ்ஸுக்கு ஏறிட்டீங்க, இப்போ அது இல்லையோ வேறு ஏதோ இருக்குதோ, சரி பழைய பஸ்ஸில் இருப்போம், நம்ம கோயம்பேடு போகிற பஸ்ஸில் ஏறிட்டீங்க. ஏறிட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டக்டர்கிட்ட கோயம்பேடு எப்போ போவேன் அப்படின்னா, ஏன்னு சொல்கிறேன், கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 4 வாட்டி பொறுமையாக இருப்பார் அதிகபட்சமாக. 5ஆவது வாட்டி கண்டிப்பாக உங்கள் சுங்காச்சத்திரத்துலையோ ஸ்ரீபெரும்பத்தூர்லேயோ டோல்கேட்லேயோ கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, இதுதான் கோயம்பேடு, என்ன பண்ணுற இறங்கிடு. ஏன்னா உன் தொந்தரவு தாங்க முடியாது, உன் இம்சைக்கு என்ன பண்ண முடியாது, வாங்குகிற சம்பளத்துக்கும் இருக்கிற மற்றவங்க கொடுக்குற டார்ச்சர்லேயும் உன் டார்ச்சர் பெரிய டார்ச்சராக இருக்குது. நிறைய பேர் அப்படி தான் இறக்கி விட்டார் ஆண்டவர். இறங்கு, இப்படியே இறங்கி என்ன பண்ணு, பாட்டு பாடினே இரு, பாட்டு பாடி அப்படியே என்ன பண்ணு, ஓரமாக வந்து சரி, நீலாம் வேலைக்கு ஆக மாட்டேன், உன்னால் ஒரு ரட்சிப்பையும் உன்னால் ஒரு கடவுளுடைய கிரியைகளையும் மகிமைகளையும் மகத்துவங்களையும் உலகத்துக்கு பார்த்து சொல்லவே அடாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா புத்தி அது மாதிரி, சபை அது மாதிரி எதையோ போதிச்சுட்டு உட்காந்துருக்கிறது. நான் பேசலை, தீத்துக்கு பவுல் சொல்கிறாரு, ஜனங்களுக்கு எது தரமா போதிக்கணும், கர்த்தராக இயேசுவை, அவர் அருளுகிற பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஆவியானவர் அவனை புதிதாக மாற்றுகிறார். அதை போதிக்கும் போது இதுதான் பிரயோஜனம் உண்டாகும். இதுதான் அவனுக்கு என்னது பிரயோஜனம். 9ஆம் வசனம்,
மன்னிக்கும் 8வது வசனம் கடைசியில் பாருங்க, இவைகளை நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். எவைகள் நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள்? பரிசுத்த ஆவியானவரால் புதிதாக்கப்படுகிற வாழ்க்கை. அதை பற்றி கேட்குறீங்க பாருங்க. ஆவியானவர் யார்? அவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்கிறாரு? அவரை ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக உண்டாகிற நன்மை என்ன? இதுதான் மனுஷருக்கு நன்மையும் பிரயோஜனமும். இதுதான் மனுஷருக்கு என்னவா இருக்கிறது? நன்மையும் பிரயோஜனமும். நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு அவர் காண்பிப்பார். எனக்கு வேண்டிய ஆலோசனைகளை அவர் எனக்கு சொல்லுவார். எனக்கு வேண்டிய காரியங்களை விசுவாசிக்கும்படியாக உள்ளத்தில் கிரியை செய்வார். தேவனுக்குரிய அனைத்து பலன்களையும் எனக்கு தந்து என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். ஆவியானவர் குறித்து இதுக்கு அப்புறம் வரப்போகிற காரியங்கள்லாம் பார்க்க போறீங்க. பிரம்மாண்டமாக இருக்கும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறாரு, தேவனுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் என்ன ஆவியை திறமா கொடுக்குறாரு? அந்த ஆவியானவர் என்ன திறமை தராரு? உனக்கு பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். அப்போ நாளைக்கு காலையில் எழுந்து போகும்போது எப்படி போவீங்க வேலைக்கு? நான் பயத்தின் ஆவியிலே வேலைக்கு போவது இல்லை, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியோடு போகிறேன். ஜெயத்தோடு திரும்பி வருவேன். 1000 கஷ்டம் கொடுக்குற அதிகாரி இருக்கலாம், 1000 கஷ்டப்படுத்துகிற வேலை இருக்கலாம், 1000 கஷ்டப்படுத்துகிற காரியங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். ஆனால் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி ஆவியானவரால் எனக்கு உண்டாயிருக்கும். யாரால் உண்டாயிருக்கும்? அப்போ எந்த பிரசங்கம் கேட்கணும், எந்த சபைக்கு வரணும், எந்த சபை சரியான சபைன்னு யோசிச்சு பாருங்க. ஏதோ உங்களை உணர்ச்சி வசப்பட வச்சு, ஏதோ ஒரு பாட வச்சு, குதிக்க வச்சு, ஏதோ ஒரு நல்ல மாரல் சயின்ஸ் மாதிரி ஒரு வார்த்தைகளை பேசி, இல்லை கண்டிஷன் பண்ணுறன்ற பேரில் ஏதோ திட்டி பேசுகிற பிரசங்கம் அல்ல. அது மனுஷருக்கு பிரயோஜனமானவைகளும் அல்ல. சபைக்குள்ளே வந்து ஒரு விசுவாசி எது தரமா உணரணும்? எனக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போ அவர் அருளுகிற ஆவியானவர் எனக்கு தேவை. அவர் எனக்குள் வாசம் பண்ணி, எனக்குள் தங்கி, எனக்குள் அவர் கிரியை செய்தால்தான் என் வாழ்க்கை பிரயோஜனமானதாய் இருக்கும்னு கேட்டு போறான் பாருங்க. அவன் வாழ்க்கை தான் எப்படி இருக்கும்? பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த பிரசங்கம் தான் சரியான பிரசங்கம். நான் பண்ணுறதுனால சொல்ல, ஒவ்வொரு சபையும் இதுதான் பிரசங்கம் பண்ணணும். ஒவ்வொரு விசுவாசிக்குள்ள அதை தான் உள்ளத்தில் வைக்கணும். என் வாழ்க்கை பிரயோஜனமாவது பரிசுத்த ஆவியானவரால். யாரால? அவன் எனக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், எனக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், எப்படி பேசணும்னு தெரியாமல் இருக்கலாம், எப்படி நடக்கணும்னு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது எனக்கு அருளப்பட்டிருக்கிற ஆவியானவர் என்னை நல்ல வழியிலே, பிரயோஜனமான வழியிலே என்னை நடத்துவார். இனி நான் நடப்பது, பேசுவது, செய்வது, செயல்படுவது எல்லாம் பிரயோஜனம் உள்ளவைகளாகவே இருக்கும். நம்புறீங்களா நீங்க? அதை 9வது வசனம் பாருங்க. புத்தீனமான தர்க்கங்களையும், என்ன தர்க்கங்களையும்? அறிவற்றது. பிரசங்கத்தில் சொல்றாரு, தீத்துவே பிரசங்கம் இப்படி இருக்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் ஜனங்க விரும்புவான். இப்படி பிரசங்கம் தான் நல்ல பிரசங்கம் சொல்லுவான். என்ன தர்க்கம் இருக்குது அதில்? புத்தீனமான தர்க்கமும் வம்ச வரலாறுகளையும். என்ன வரலாறுகள்? எங்கள் சபை எப்போ ஆரம்பிச்சது, எங்கள் ஆண்டவர் எப்போத்துல இருந்து இருக்கிறா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுடா சபையில். இதனால ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து இந்த வெட்டி பசங்க பேசுகிற பேச்சு உலகத்தில். இந்த வெட்டி பசங்களை பார்த்துருக்கீங்களா? 80s கிட்ஸு, 90s கிட்ஸு, 2K கிட்ஸு. இது மூணுமே உருப்படாது. ஏன்? இது என்னவோ பெரிய செஞ்சுரி கணக்கெலாம் வாழ்ந்து தான் நினச்சிட்டு கிடக்குது. புரியுதா இல்லை? இது மூணுமே இருக்குது இப்போ அட் ப்ரெசென்ட்டில். 80 இருக்குது, 80 பிறந்தவங்களும் இருக்கிறீங்க, 90 பிறந்தவங்களும், 90s கிட்ஸும் இருக்குது, 2K கிட்ஸும் இருக்குது. இதில் ரொம்ப வேஸ்ட்டு தண்ட கருமனும் இந்த 2K கிட்ஸ் தான். நான் பார்த்துட்டேன். ஏன்னா எந்த ஃபிசிக்கலாக தான் அதுங்களுக்கு எந்த இதுவும் இல்லைன்னா, ஓடி ஆடி விளையாடுறதுக்கான எந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னு பார்த்தா இந்த முண்டங்களுக்கு அறிவும் அப்படி தான் மழுங்கி மட்டையாக கிடக்குது. ஒன்றுமே இல்லை. எவனை தலைவன் சொல்கிறது, முதலமைச்சர்னா யார், எவன் அந்த சீட்டுக்கு வரணும், அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. நாளைய முதல்வர் அப்படின்ட்டு வீட்டு விட்டு வெளியே வராதவனெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது பேரை சொல்லி. இதில் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார், நீ அந்த பிரசங்கத்தில் அவர் இது மாதிரி சொல்லியிருந்த, அவர் கிறிஸ்தவர் தெரியுமான்னார். அவர் யார் தெரியுமா? அவர் கிறிஸ்தவர் தெரியுமான்னார். அவருக்கு ஒரு 2 மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் இன்னும் மற்ற சாய்பாபா கோயிலுக்கு போய் எவ்வளோ கொடுத்தாரு, இந்த கோயிலுக்கு போய் அவர் எல்லா இடத்துலையும் வாய் வைப்பாருங்க. அவருக்கு இந்த வீட்டு நாய்க்கும் திருநாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய்க்கு அதுக்குன்னு தனியாக தட்டு இருக்கும், அதுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்க. அவங்க போடுற ஃபுட்டு அந்த தட்டில் மட்டும் சாப்பிட்டு அமைதியாக இருக்கும். வெளியவே விட்டால் கூட சரி, எங்கேயும் வாய் எதனா பண்ணாது, அதுக்கு தெரியும் நமக்குன்னு ஒரு தட்டு இருக்குது, அந்த தட்டில் மட்டும் தான் நம்ம சாப்பிடணும். ரோட்டில் திரியுது இந்த நாய், பார்த்துக்கிறீங்களா? எல்லா இடத்துலையும் வாய் வைக்கும், எல்லா இடத்துலையும். ஆமாம், அதில் அரசியல் இருக்க வேண்டியவன் யார் தெரியுமா? கிறிஸ்தவன் இல்லை. எல்லா மக்களையும் பண்போடும் அன்போடும் தாழ்மையோடும் நிதானத்தோடும் நடத்துகிறவன் தான் யாராக இருக்க முடியும்? எனக்கு தலைவனாக இருக்க முடியும். வெட்டிடுவேன், குத்திடுவேன், பச்சை மட்டையில் அடிப்பேன்,
நான் வந்தால் என்ன பண்ணுவேன், இவன்லாம் என்ன பண்ண மாட்டான். சரி போய்ட்டு முதல்ல உன் குடும்பத்தில் பண்ணு, உன்னைக்கு நீ பண்ணிக்கோ, எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாது வந்து பண்ணுவேன்லாம் சொல்லாத. ஏன்னா கிறிஸ்தவத்துக்குள்ள சபைக்குள்ளே தான் இன்றைக்கி அரசியல் வேரூன்றி இருக்குது. அரசியல் ஒன்றும் பாவம் இல்லை, ஆனால் அரசியலை பற்றி அறிந்து ஞானத்தோடு யாரை தீர்மானிக்கணும், யார் வேணுன்றத தெளிவு இருக்கணும். யூ ஷுட் ஸ்டாண்ட் இன் ரைட் விங். அரசியலில் வந்து புனிதர் யாருன்னு பார்க்கக்கூடாது, இருக்கிறதுலே பெட்டர் யார், அவ்வளோதான். இருக்கிறதுலே ஆனால் ஏசுநாதரா நிற்கிறாரு, புனிதர் அன்னைக்கு போகிறதுக்கு கிடையாது. யார் ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல செய்வாங்க நினைப்பாங்க அப்படி பார்க்கணும். இந்த 2K கிட்ஸை பற்றி சொன்னால ஏன் இதுங்களை சொல்கிறேன், எதையுமே யோசிக்கிறது இல்லை, பெற்றவங்களையும் மதிக்கிறது இல்லை, மற்றவங்களையும் மதிக்கிறது இல்லை, எதையும் யோசிக்கிறது இல்லை. நேற்று கூட ஒரு வீடியோ பார்க்குறேன், கரும மாட்டா இருக்குது. அது ஒரு பொண்ணு தன்னை மொட்டைலாம் அடிச்சுக்கிட்டேன்னா முதல்ல ஆம்பளை நினச்சேன், இப்போ தான் எல்லாமே குண்டு குண்டாக இருக்கிறானுங்களே, சரி ஆம்பளை பையன் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். திடீர்னு ஏன்னா பேண்ட் ஷர்ட் போட்டிருக்குது, ஏதோ ஒரு கப்பல் இன்டர்வியூ மாதிரி போட்டு வச்சிருந்தான் அந்த பையன், ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுக்கிறானுங்க போல இருக்குது. உடுத்து போய் பார்த்தா இது அவனுக்கு நெத்தியில் முத்தியம் கொடுக்குது. அவன் திட்டுறான், இது மாதிரிலாம் பப்ளிக்கில் வீடியோவில் கொடுக்காத, பார்க்குறவங்க திட்டு. நான் இப்போ பொண்டாட்டிக்கு புரிச்சம் கொடுக்குறான், சரி எங்கே கொடுத்தானே, கேமராவில் கொடுத்தானே, மறைவாக கொடுத்தானே, ஏதோ கொடுத்துட்டான் உணர்ச்சி வசப்பட்டு, சரி விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே பொண்ணுங்க. இதில் அவள் அப்படின்றான், யார் இந்த பேண்ட் ஷர்ட் போட்ட கழுத பொண்ணு. அது சொல்லுதுங்க பார், கடைசி வரைக்கும் என் பார்ட்னர் இவ தான், என் உயிர் போச்சுன்னா அது அவன் மடியில் தான் இருந்தது. அப்போ நான் கண்டிப்பாக செத்து போயிடு, இங்கே என்ன பண்ணுறது, செத்துரு. உன்னை ஒருத்தவங்க பெற்று உன்னை ஒரு தமிழ்நாட்டில் வேறு இருந்து சென்னையில் இருந்துக்கிட்டு இந்த சேட்டனை பண்ணிட்டு உட்காந்துருக்கிற, வீடு வேறு தனியாக வாடகை எடுத்து குடும்பம் நடத்துது, எப்படி பணம் வருதுன்னு தெரில, எங்கே போய் வேலை செய்யுது, இவனுக்கெல்லாம் ஏன் வேலை கொடுத்தது, இதுங்களுக்கெல்லாம் நான் அந்த வேலையை கொடுக்க மாட்டேன், ஓடி போயிடுங்க. ஒன்று திருந்து இல்லைன்னா பண்ணிவிடு, ஓடி போயிடு. கடவுள் உனக்கு ஒரு பெண்ணுன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பெண்ணா என்ன பண்ணு, ஒரு ஆண் மேலே ஆசைப்படு, தப்பு கிடையாது. ஒரு பெண்ணு ஒரு ஆண் மேலே, ஆமாம், ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணுமா தான் கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதை மீறி இது மாதிரி நிறைய இருக்கிறான். இன்னொருத்தர் இருக்கிறான், இன்னொரு குரூப் இருக்குது, அவனுங்க அப்படி தான். இவன் தான் என் பார்ட்னர்ன்றான். அவன் யாருன்னு பார்த்தா மீசையெல்லாம் மொத்தமாக வழிச்சு போட்டு லிப்ஸ்டிக் போட்டுன்னு நிற்கிறான். அவன் யாருன்னு உள்ளே போய் பார்த்தா அவனாக இருக்கிறான், அவன் இல்லை அது. அட கொடுமையை, இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளேயே நடக்குது. யாரை பார்ட்னர்னு சொல்கிறீங்க, யாரை ஒய்ஃப்ன்றானுங்க. போகிற போக்கு பார்த்தா ஒரிஜினல் ஒய்ஃபையே சொல்ல முடியாது போல இருக்குது, சொல்கிறதுக்கு நமக்கு கூச்சமாக இருக்கும் போல இருக்குது. அந்த லெவல் அட்ராசிட்டி பண்ணின்னு உட்காந்துருக்குறானுங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே. கேட்டால் எல்லாம் ஐடி ஃபீல்டு, டாக்டராக இருக்கிறன்றான், பிஸ்னஸ் மேனாக இருக்கிறன்றான், அங்கங்கே எல்லாம் படித்தவன் தான், படிக்காதவன்லாம் கிடையாது. படிக்காத எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் தாத்தா கூட 4-5 ஒய்ஃபுன்றாங்க. எப்படி வாழ்ந்துட்டார் அவர்லாம், 2 ஒய்ஃப்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பாடிக்கு ஒருவர் இருந்ததுன்னாங்க, ஆனால் ஒரு ஒய்ஃபோடு தான் வாழ்ந்தார் அவர். வெளியே தெரிஞ்சது ஒன்று தான். ரொம்ப கிராமம் அவங்களாம், மாவனி ஒரு ஓரத்தில். அவர் இறந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப பழங்காலத்து ஆள் அவர். அவர் ஹைட்டுன்னு வெயிட்டுக்கெலாம் அப்படி தான் இருந்திருப்பாங்க கிராமத்தில் நினைக்கிறேன் நான். இருந்தது அந்த காலத்தில். அதையே பரவாயில்லன்னு தோணுது. இப்போ இவனுக்கு பண்ணுற அட்ராசிட்டி. இப்போ அடுத்த கட்டணம் வந்திருக்கிறாங்க. அதில் கேட்குறான், உங்களுக்கு குழந்தைலாம் பிறக்காதே, குழந்தைய தத்து எடுத்துக்கிறோம். இவருக்கு பெற்று கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க இவர்கிட்ட, இதுங்களே 2 வாழாதுங்க. இதுங்கிட்ட கொடுத்து இதுங்க என்ன பண்ணுதுங்களாம், இதுங்கள மாதிரி அதை வளர்க்கும். நல்ல வேறு என்னெல்லாம் முதலமைச்சராக போடல. அதுக்கு தான் சொன்னேன், நிதானம் வேணும், பொறுமை வேணும். நானாக இருந்தானா காலைல மல்லாரி 4 ஏடு எங்கே பெரையிட வரானாலும் அங்கே என்ன பண்ண பிடிச்சி ஏற்று போய் சேரட்டும். இருந்து 4 பேர் கெடுத்து, 4 பேர் மனசு கெடுத்து. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ், 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் தப்பிச்சுக்கிச்சு. இதில் எப்படியோ ஓரளவுக்கு 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் தான் தலையெழுத்துன்னு இந்த ஆள் கூட வாழறன்னு போயிடுச்சு. தலையெழுத்துன்னு இவரோட வாழறேன் அவரோட வாழறன்னு போதுங்க. 2K கிட்ஸ் ஒரு அடி மேலே போயிட்டு இது இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு உட்காந்து ஃபாரினாலும் கூட பார்த்து வெக்கப்படுவான் போல இருக்குது. அந்த அளவுக்கு சேட்டை பண்ணுதுங்க. அதனால தான் சொன்னோம், ஒரு அறிவும் பிரெயினுக்கும் ஒர்க்கு கொடுக்கறதில்ல, மைண்டுக்கும் ஒர்க்கு கொடுக்கறதில்ல, யார் பேச்சு கேட்குறதும் இல்லை. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் சபைக்குள்ளே நடக்குது, கிறிஸ்தவங்களே நிறைய பேர் அப்படி, கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்படி வளருது. ஏன்னா அந்த சபைகள் எல்லாம் குணத்தை பற்றியோ ஆவியானவரை பற்றியோ பிரசங்கம் பண்ணுறதில்ல. இந்த பிரசங்கம் தான் நடக்குது. 9ஆம் வசனம் என்ன பிரசங்கம் பார்த்து முடிக்கலாம் பாருங்க. புத்தியினமான தர்க்கங்களும் வம்ச வரலாறுகளும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும். என்ன வாக்குவாதங்கள்? நியாய பிரமாணம்னா அந்த 10 கட்டளை, அதை வச்சுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறது. அதை வச்சு பயங்கரமாக வாக்குவாதம்லாம் பண்ணுவாங்க. இப்போ டைம் இல்லை, அதனால் ஷார்ட்டாக முடிக்கிறேன். சில சபைக்கெல்லாம் போனீங்கன்னா நியாய பிரமாணத்தை வச்சு தான் பிரசங்கமே இருக்கும் மொத்தமாக. அந்த நியாய பிரமாண பிரசங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா முடியிலிருந்து கால் வரைக்கும் பேசுவாங்க.
பெண்கள் முடியை நீளமாக வளர்க்கலாம், ஆண்கள் வளர்க்கலாமா? பேசுறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஆமாம், பெண்கள் இந்த உடையை உடுக்கலாம், ஆண்கள் அந்த உடையை உடுக்கலாமா? எங்கள் அம்மாவெல்லாம் மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ திரும்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். அவங்களெல்லாம் எங்கேயாவது வெளியே கொண்டு போனோன்னா சாரியில் தான் வருவாங்க. அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டம். ஒரு பக்கம் அந்த புடவையை பிடிச்சி இப்படி தூக்கிக்கிட்டு, இன்னொரு பக்கம் பேக்கையும் வச்சுக்கிட்டு. அதான் சொல்லுவேன், ஒரு உடைன்னா அது பாட்டு நிற்கணும். நீங்கள் என்ன அதை பிடிச்சி தூக்கிக்கிட்டு நடக்கிறதே கஷ்டப்பட்டால் எப்படி? ஒரு சுடிதாரை போடுங்க. ஏன்னா யாரோ சொல்லிட்டாங்க சுடிதார் என்பது பேண்ட் யார் போடுறது? அது கண்டுபிடிப்பு. அறிவாளிங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் சர்ச்சில் பாஸ்டாக இருந்தாங்க, அப்போல்லாம் இப்பயும் இருக்கிறாங்க. அந்த அறிவாளி சயின்டிஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி தான் பேண்ட் என்பது யார் போடுவது? அது ஆண்கள் மட்டுமே போடுவது அப்படின்னு போதனை பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் தான் அமேசானில் 2 ஆர்டர் பண்ணி வர வச்சேன், சுடிதாரை வர வச்சு. இந்த வாட்டி ஏலகிரிலாம் அதான் போட வச்சேன். ஈஸியாக இருக்குது பண்ணாங்க, நல்ல ஈஸி. அதுக்கு தான் சொன்னேன் போடுங்க. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இந்த 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 புத்தி எங்கே வருதுன்னு கேட்குறேன். ஒரு சுடிதார் போகிறது தப்பு. நான் இருந்த சபையில் போதிச்சிருக்கிறாங்க, பெண்களின் உடை ஆண்கள் என்ன பண்ணக்கூடாது? தரிக்கக்கூடாதுன்னு போடுவாங்க. பெண்களின் உடை ஆண்களின் உடைன்றது அது ஒரு பிற்போக்குத்தனமான வாதம். ஆனால் பைபிள் போதிக்குது. எதுக்கு போதிக்குது? பெண்களின் குணமும் ஆண்களின் குணமும் வேறே, அது போதிக்குது. வேற ஒன்றும் கிடையாது. ஆணும் பெண்ணும் எந்த விதத்துலையும் ஈக்குவலானவங்க தான். ஆனால் எல்லா காரியத்துலையும் கிடையாது, சரியானவர்கள் இல்லை. ஒரு பெண்ணு நினச்சா மட்டும்தான் குழந்தையை பெற்றெடுக்க முடியும். ஆண் என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அதுதான் ஆண்களுடைய காரியம் வேறு, பெண்களுடைய காரியம் வேறு. சில காரியங்கள், ஆனால் மற்ற எல்லா காரியத்திலையும் தேவன் இருவரையும் ஒரே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கிறார்? உண்டாக்கி வைத்திருக்கிறார். அது புரிதல்ல, அறிவில், ஞானத்தில் வர்றது. அது பேசுறது 2 பேருமே சமைக்க முடியும், 2 பேருமே வீடு பெருக்க முடியும், ஹலோ 2 பேருமே நல்லா பார்த்துக்க முடியும். அதில் சிலர் எஃபிஷியண்டாக செய்ய முடியும், அவ்வளோதான். பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? சிலர் என்ன பண்ண முடியும்? நல்ல வீடை துடைப்பாங்க, சமையல் வராது. சமைக்கிறது பார்த்தா அம்மா தான் நல்லா சமைப்பாங்க, ஐயாவுக்கு என்ன பண்ண சமையல். சில பேர் இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா சமையல் சூப்பராக செய்வார், சமையலை சூப்பராக செய்வார். ரொம்ப நாள் ஆச்சு அவர் சாம்பார்லாம் செஞ்சு சூப்பராக செய்வார். அதனால் செய்ய முடியும் எல்லாமே. பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் திட்டமிடுதல் செயல்படுதலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா பக்காவாக பண்ணுவாங்க. அதெல்லாம் அவரால் அது மாதிரி என்ன பண்ண முடியாது, பெருசாக செஞ்சிட முடியாது. இப்போ இது வீடெல்லாம் வாங்கணும் போது எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பா சொன்னார், இப்போ வேணாம் ரிட்டையர்ட் ஆகிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர்ட் ஆகிட்டு. இப்போ யோசிக்கிறேன், நல்ல வேலை இவரை பேச்சு இவங்க கேட்டிருந்தாங்கன்னா நாசமாக ரிட்டையர்ட் ஆகிட்டு இந்த வீட்டை பெயிண்ட் அடிக்கிறது தான் கரெக்டாக இருந்தது. அப்புறம் எங்கேருந்து வாங்குறது? எங்கள் அம்மா உறுதியாக இருந்தாங்க, வாங்கியே தீரும். அது என்ன இஎம்ஐயாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, இப்போ வாங்கலைன்னா வாங்க முடியாது, ரிட்டையர்ட் ஆகிட்டுலாம் முடியாதுன்ட்டாங்க. தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தாங்க. அவர் எவ்வளோ சண்டை போட்டார். இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டு ஆண்டவர் தருவார், யார் தந்தாலும் சரி இப்போ தான் தருவார். அப்போ தருவார்னா இப்போ என்ன பண்ணுவார்? தருவார். அது மாதிரி சில முடிவுகளை கரெக்டாக எடுப்பாங்க அவங்க. அப்போ ஆண் பெண்ணுன்னு வரும்போது பாருங்கள், பல காரியத்தில் சரிசமமாக இருந்தாலும் சில காரியங்களில் அவங்களால சரிசமம் இல்லை, வித்தியாசங்கள் உண்டு. அது அங்கீகரித்து தான் அவன் அந்த விதத்தில் பேசும்போது அந்த ஞானத்தை எப்படி கொண்டு வருது அவங்களுக்கு? பழைய ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி தான் கொண்டு வரணும், உடையின் மூலமாக தான் அவங்களுக்கு கொண்டு வரணும். எப்பா நீ என்ன பண்ணாத ஆம்பளை மாதிரி இருக்காத, நீ என்ன பண்ணாத பொம்பளை மாதிரி இருக்காத, ஆண் ஆணுக்குரிய செயலை செய், பெண் பெண்ணுக்குரிய செயலை செய், வாழ்க்கையை வாழு, செயல்படு. அதை என்ன பண்ணாங்க? அந்த உடையின் மூலமாக அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் உடையோட முக்கியத்துவம் என்ன? உடையோட வேலை என்ன? உடையோட 2-3 மேன்மையான காரியங்கள் இருக்குது. ஒன்று நிர்வாணத்தை மறைக்கிறது, ஒன்று ரெண்டாவது என்னுடைய பாதுகாப்பு, என்னுடைய அழகான தோற்றத்தை கொண்டு வருவது. எதுதான்? உங்கள் மூஞ்செல்லாம் பார்த்துருக்குறீங்களா? சரி, முகத்தை பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அப்படி பேசிட்டா வேறு மாதிரி ஆகிடும். சரி, உங்கள் அழகான முகம் பார்த்துருக்கீங்களா? வித்தியாசமாக இருக்கும். எப்படி? உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி கவனிச்சிருக்கீங்களா? எதெல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனால தான் என் பிரசங்கம் ரொம்ப லாங்காக போகுது, புரியுதா? ஏன்னா எப்படியாவது புரிய வச்சிடணும்னு முயற்சி பண்ணுறேன் நான். ஏன்னா அதெல்லாம் ஓடும், யாராவது சொல்லி தருவாங்க. எங்கேயாவது கேட்பீங்க டிவியில், யூடியூப்பில், பார்த்தியா ஜீன்ஸ் போட்டுன்னு வருது, உனக்கு ஏன் அது காலுக்கும் அது இடுப்புக்கும் ஒட்டுது போட்டுருக்குது, உனக்கு ஏன் எரியுது? இல்லை அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, நீ போடாத, கண்ணை மூடிக்கோ, இப்படிலாம் பண்ணுவாங்களே. அந்த மாதிரி காரியத்துக்காக பேசுகிறேன். உடனே அவங்க வசனம் சொல்லியிருக்குது பாருங்க, லேவியராகமம் எடு, அங்கே என்ன சொல்லியிருக்குது பாரு, என்ன சொல்லியிருக்குது? ஆண்களுடைய பெண்கள் தரிக்க கூடாது, பெண்களுடைய ஆண்கள் தரிக்க கூடாது. ஆமாம், போடக்கூடாது. ஆண்களுடைய பெண்களுடைய தீர்மானிக்கிறது யார்? பேசுறது புரியுதுங்களா உங்களுக்கு?
நீங்கள் நார்த் இந்தியா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக அதுதான். யார் புடவை கட்டிட்டு தெரியுறா நான் கேட்குறேன். அப்போ உடை என்பது பாருங்கள், அது வந்து ஒரு கலாச்சாரத்தையோ அல்லது வேறு ஏதோ காரியத்தை பிரதிபலிக்கலாமே தவிர அதுக்கும் தெய்வீகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பவுலே கூட போதிக்கிறாரு, பெண்கள் ஸ்திரீகள் நாணமுள்ள வஸ்திரத்தை என்ன பண்ணுவீர்களாக, உடுத்துவீர்களாகன்றார். எந்த வஸ்திரத்தை உடுத்துவீர்களாக? ஆமாம், உங்களுக்கு ஏற்றதும் உங்களுக்கு நல்லதும் உங்களுக்கு சரியானதுமானது என்ன பண்ணுங்க நீங்கள் உடுத்துங்கன்றார். பேசுறது புரியுதா இல்லையா? இப்போ டென்னிஸ் விளையாட உங்கள் பொண்ணு போகிறான்னு வச்சுக்கோமே, டென்னிஸ் வீராங்கனி ஆகிட்டா. இங்கே பாரு, நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம வந்து புடவை கட்டிக்கிட்டு தான் போகணும், சுடிதார் போடுன்னு தான் போனால் டென்னிஸும் தேவையில்ல எதுவும் தேவையில்ல. என்ன பண்ணுறான், அவன் துரத்தி விட்டுருவான், வெளியே கிளம்பு. அவன் அதுக்குன்னு ஒரு என்ன பண்ணியிருக்கான், ஒரு ட்ரெஸ்ஸை. அது பிரதர் முட்டிலாம் தெரியுது பிரதர், முட்டி தானே ஏன் தெரியுது, அதுக்கு ஏன் இப்போ கோவப்படுற, எல்லாருக்கும் இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது, தெரியக்கூடாதுல்ல பிரதர், அதெல்லாம் மூடி மறைச்சி அது வீட்டில் வச்சுக்கோ, ஊரில் வச்சுக்கோ, எங்கே வச்சுக்கோ. டென்னிஸ் விளையாட வந்துட்டுன்னா அதெல்லாம் அவளுக்குள்ளே இருக்கிற திறமை அந்த முட்டியை காட்டிலும் உயர்ந்தது. ஹலோ, அவளுக்குள்ள கடவுள் ஒரு திறமையை வச்சிருக்கிறாரு. அந்த திறமை நீ சொல்கிற அந்த முட்டியை காட்டிலும் நீ போடுற உடையை காட்டிலும் மேலானது. அந்த அறிவு இருக்குதா உனக்கு? நீ பிறக்கும் போதே அப்படி தான், ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப முக்கியம்னா இவ்வளோ உறுப்புகளையும் இவ்வளோ காரியங்களையும் உண்டாக்கின கர்த்தருக்கு ட்ரெஸ்ஸை உருவாக்குறதா கஷ்டம் இல்லை, இதெல்லாம் மூடி மறைக்கிறதா கஷ்டம். ஏன்? அது நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம். யாருக்கு தந்திருக்கிற சுதந்திரம்? அது ஃப்ரீடம். அதனால தான் இங்கே கூட சபைக்கு வரீங்களா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க நான் சொல்கிறது இல்லை. ஏன்னா இட் இஸ் யுவர் ஃப்ரீடம் டு சூஸ். இந்த உடைய போடுங்கன்னு சொல்கிறது இல்லை, யுவர் ஃப்ரீடம் டு சூஸ். நம்புறீங்களா? பேசுகிறீங்களா? அந்த சுதந்திரவாளிகள் தான் நம்ம. அப்போ அதனால தான் சொல்கிறார், இதெல்லாம் வீணான தர்க்கங்களும் வீணான பேச்சுகளும் சபைக்குள்ளே பிரசங்கமாக பிரசங்கிக்கப்படுகிறது தீத்துவே. இவைகளெல்லாம் மனுஷருக்கு விசுவாசிகளுக்கு புரோஜனமற்றது. எப்படிப்பட்டது அது? 9வது வசனம் பாருங்க. புத்தீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்ரோஜனமும் வீணாமும் இருக்கும். எப்படிப்பட்டதாக இருக்கும் அது? அப்ரோஜனமும் வீணாததாக இருக்கும். இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுன்னு வேற சொல்றாரு. இப்படிப்பட்ட பிரசங்கத்தெல்லாம் கேட்காது இருப்பான். பெண்கள் சுடிதார் அணியலாமா, பெண்கள் பேண்ட் ஷர்ட் போடலாமா, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருப்பான், கேட்காத விட்டு வேலைக்கு ஸ்வைப் பண்ணிட்டு மேலே என்ன சொல்கிறாரு கொஞ்சம் கேட்போன்னா கெட்டு போயிடுவேன். உனக்குள்ள துர்குணம் ஈஸியாக ஒட்டிக்கும். நீ ஒரு நாளைக்கு ஆவியானவருக்கு சாட்சியாக இருக்கிறது பதில், புரோஜனமாக இருக்கிறது பதில், அப்ரோஜனம் உள்ள வீணான ஒரு விசுவாசியாக என்ன பண்ணிடுவேன், மாறிடுவேன். நல்ல மைண்டில் வச்சுக்கோ. கடவுள் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது, சபையில் வச்சிருக்கிறது, ஊரில் வச்சிருக்கிறது, வீட்டில் வச்சிருக்கிறது எதுக்காக? புரோஜனம் உள்ளவனாக இருப்பதற்காக. எப்படிப்பட்டவனாக இருக்கிறதுக்காக? பி யூஸ்ஃபுல் டு யுவர் ஹோம், டு யுவர் சர்ச். உன் சபைக்கு, உன் வீட்டுக்கு, உன் ஊருக்கு, எல்லாத்தையும் எப்படி இரு, நீ புரோஜனமாக இரு. புரோஜனமாக இருக்கிறனான்னு பாரு. நீ பேசுகிற வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு சந்தோஷம் வருதான் பாரு, சமாதானம் வருதான்னு பாரு, நிம்மதி வருதான்னு பாரு. பேசுறது புரியுதுங்களா இல்லையா? சில நேரத்தில் பிள்ளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கண்ணாமனான்னு போகணும். நான் சொல்ல போயிட்டு தலையிடுவோம் பாருங்க, போயிட்டு சில இடத்துல போயிட்டு பண்ணாதீங்க, விடுங்க, ஃப்ரீயாக விடுங்கன உடனே அந்த பிள்ளைங்களுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்துடுவாங்க. பேசுறது புரியுதுங்களா? அப்போ உங்களால் எவ்வளோ மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் கொண்டு வர முடியும், வீட்டில் கொண்டு வர முடியும், உங்கள் குடும்பத்தில் கொண்டு வர முடியும், யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பிரோஜனம் உங்களுக்கு இருக்குதா? இருக்குதுன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? ஆவியானவர் இருந்தாதான் புரோஜனமான காரியங்களை வந்து கேட்டு புரோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள், இருப்பீர்கள். நம்புறீங்களா நீங்க? கடைசியா ஏசாயா 48வது அதிகாரம், ஏசாயா 48வது அதிகாரம் 17 18 வசனம், 3 வசனம் தான். ஏசாயா 48 16 18 வரைக்கும் பாருங்க. ஏசாயா 48 16 பாருங்க. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்றதை கேளுங்கன்றார். என்ன சொல்றாரு? நான் ஆதி முதற் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. எப்படி பேசவில்லை? நான் அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறது? இப்ப நான் பேசுறதை கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். சொல்லும் போது யாரை கொண்டு பேச போறாருன்னு பார்த்தா அங்க சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் வந்து பேச போறாங்களாம். யார் பேசுவது? கர்த்தராகிய
ஆண்டவர் என்றால் வார்த்தை, வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் பேசுறாங்களாம். இன்னைக்கு சபையில் அதான் வேலை. சரி, என்ன பேசுறாங்க? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து. எதை போதிக்கிறார் அவர்? எது பிரயோஜனமானதுன்றதை நம்ம பார்த்தோம். எது பிரயோஜனம் இல்லாததுன்றதையும் பார்த்துருக்கிறோம். எது பிரயோஜனமற்றது? புத்தீனமான தர்க்கங்கள், வம்ச வரலாறு, சண்டைகள், நியாய பிரமாணத்தை கொண்டு உண்டாகிற வாக்கு தத்தங்கள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் எப்படிப்பட்டது? பிரயோஜனமற்றது. எது பிரயோஜனம் உள்ளது? உனக்குள்ளே வாசம் பண்ணி உன்னை நடத்துகிற அவருடைய ஆவியை தந்து, அவருடைய ஞானத்தை தந்து, அவர் உனக்குள்ளே பேசி பிரயோஜனமானதை காண்பிக்கிறார் பாருங்க. அந்த ஆவியானவர் தான் எப்படிப்பட்டவர்? பிரயோஜனமானவர். அவரை தான் அனுப்பியிருக்கிறேன்டார். அவரை தான் உனக்கு அனுப்பியிருக்கிறேன். சபைக்குள்ளே போய் நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற, உலகத்தில் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற, வேலை செய்கிற இடத்துல யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற, உன்னால் எந்த ஒரு நல்ல பாதிப்பையும் ஏற்படுத்த முடியவில்லை என்றால், உன்னால் யாருக்கும் சமாதானம் உண்டாகலை, சந்தோஷம் உண்டாகலை, மகிழ்ச்சி உண்டாகலை, நிம்மதி உண்டாகலை, விடுதலை உண்டாகலை அப்படி என்றால் யூ ஆர் லிவிங் ஏ யூஸ்லெஸ் லைஃப். பிரயோஜனமற்ற வாழ்க்கை வாழற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விசுவாசியாக இருந்தோம், உனக்குள்ள இருக்கிற சத்தியம் என்பது ஒரு வீணான தர்க்கங்களும் வீணான தேவையில்லாத காரியங்களுமா இருக்கிறது. ஆவியானவர் இல்லைங்க, ஆவியானவருடைய அறிவு இல்லை, ஞானம் அங்கே இல்லை. அப்படி பிரசங்கிக்கிற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் நிறைய இப்போ விசுவாசிகள் இடத்துல வாயை கொடுக்க முடியாது, வாய் கொடுத்து பேசவும் முடியாது. ஏன்னா அவங்க போகிற சபை அப்படி, அவங்க இருக்கிற இடம் அப்படி, அவங்க பிரசங்கங்கள்லாம் அப்படி. கேட்டு 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 வாக்குவாதம், பிரச்சனை பண்ணுறது, நான் பெரியவன் பேசுறது, பெருமை பண்ணுறது, இதுதான் இருக்குது அவங்களுக்குள்ளே. தவிர அவங்களுக்குள்ள எந்த விதமான தாழ்மையோ உண்மையோ நீதியோ எதுவுமே அவங்களுக்குள்ள இருப்பது இல்லை. ஏன்? அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை அறியாமல் இருக்கிறார்கள். யாரா இருக்கிறார்கள்? அவர்கள் ஞானசாலெலாம் எடுத்துட்டாங்க, ஆனால் ஆவியானவரை அறியாமல் இருக்கிறாங்க. ஆவியானவரை அறிந்தால் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்படிதான் இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிறவன் மீட்பர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாரு வார்த்தை பாருங்க. பிரசங்கம் பிரயோஜனமானவைகளை பேசுதான். எதை பேசுது? ஆமாம், நீ எதை விசுவாசிக்க வேண்டும், நீ எதை நம்ப வேண்டும், எது உள்ளத்தில் ஆவியானவர் கிரியை செய்கிற வார்த்தையாக இருக்கும்ன்றதை பேசி, அடுத்தது கேட்ட பிரசங்கத்தினாலே உனக்கு கிடைக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுங்களா? அங்கே சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா தான் ஆவியானவர் உங்களை நடத்த வேண்டிய வழியில் என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். என்ன செய்யணும்னு காமிப்பார். செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அழுவணுமா இல்லை கோலை நீட்டணுமான்றத ஆவியானவர் தான் உனக்குள்ள இருந்து பேசுவார். ஆவியானவர் தான் சொல்வார், கைகளை நீட்டு, கோலை நீட்டு, செங்கடலை பிரித்து நட. ஆவியானவர் இல்லைன்னா செங்கடலை பார்த்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்? முறுமுறுத்துக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, திட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். பேசுறது புரியுதா உங்களுக்கு? எரிகோ கோட்டை முன்னாடி நிற்குதுன்னா என்ன செய்யணும்னு தெரியணும்னா அதுக்கு உனக்குள்ள யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? ஆவியானவர். அவர் தான் நடக்க வேண்டிய வழியிலே உன்னை என்ன பண்ணுகிறவர்? நடத்துகிறவர். எதை கொண்டு நடத்துகிறவர்? தானே நடத்துகிறாரா? பிரயோஜனமானவைகளை உனக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? போதித்திருக்கிறேன். வாக்குத்தத்த வசனங்களை உனக்கு போதித்திருக்கிறேன். நீ விசுவாசிக்க வேண்டிய வார்த்தைகளை, வசனங்களை உனக்கு போதித்திருக்கிறேன். அதெல்லாம் கேளு, அதெல்லாம் உள்ளத்துல பதியவை, அதெல்லாம் தியானம் பண்ணு. அப்ப ஆவியானவர் நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதிப்பார். 18ஆம் வசனம், என் கற்பனைகளை கவனித்தாயானால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். எதை கவனித்தாயானால்? பிரசங்கன்றது ஏதோ நான் பேசுறேன், நான் பெரிய அறிவாளி, திறமைசாலி, என் பேச்சை கொஞ்சம் கேளுங்கன்றது இல்லை. தேவனுடைய வார்த்தையை கேட்டால் அது உனக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அது உனக்கு? ஆமா, சீர்கெட்டு இருக்கிற உன் வாழ்க்கை சீராக மாறும். சமாதானம் கேட்டு இருக்கிற உன் எதிர்காலம் சமாதானமாக மாறும். நம்பிக்கையற்று இருக்கிற உன் வாழ்க்கை நம்பிக்கை உண்டாகும். வழிகளை கர்த்தர் உருவாக்குவார், வழிகளை கர்த்தர் தெரிவிப்பார், வழிகளை அவரே ஏற்பாடு செய்வார். நம்புறீங்களா? நீங்க எல்லா காரியத்தையும் அவரே உங்களுக்கு முன்னின்று நடத்துவார். அதுதான் அதுக்கு முன்னாடி வர வசனம் சொல்றார், பிரயோஜனமானவைகளை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்றார். நடத்துகிற தேவனாகிய கர்த்தர். அவர் நடத்தினால் அந்த இடம் நல்லா தான் இருக்கும். அவர் நடத்தினால் அந்த இடம் சமாதானம் உள்ளதாக தான் இருக்கும். அவர் நடத்தினால் அந்த இடத்துல வெற்றி நிச்சயமாக இருக்கும். அவர் நடத்தினால் அந்த காரியத்தில் வாழ்வு இருக்கும். பிரயோஜனமானவைகளை கேட்டால் தான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ண முடியும்? உங்களால் நடக்க முடியும். அதனால தான் கடைசி அந்த வசனத்தை சொல்றாரு, நீ என் கற்பனைகளை கேட்டால் எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். அடுத்தது, அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும். எப்படி சொல்றார் பாரு. என் பேச்சை நீ கேட்டினா, ஆவியானவரால் நீ நடத்தப்பட்டினா,
நான் சொல்றேன், உன் சமாதானம் எப்படி இருக்கும்? அது நதியை போலவும் உன் நீதி சமுத்திரத்தின், நல்லா சொல்லுங்களேன், அலைகளை போலவும் இருக்கும். நம்புறீங்களா? ஆசீர்வாதமான வாழ்க்கைன்னா என்னன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல வாழ்க்கைன்னா சும்மா வரதில்லை. சொல்றாரு, முதல்ல தேவனுடைய வார்த்தையை கேளு, சத்தியத்தை கேளு, பிரசங்கத்தை கேளு, கேட்டு அறிவை பெற்றுக்கொண்டு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை என்ன பண்ணுவார்? அவர் அந்த வார்த்தையை கொண்டே நடத்துவார். அந்த வார்த்தையை கொண்டே. எனக்கு ஐஸ்வர்யா கூட ட்ரெக்கிங் போகும்போது அவர் சொன்னா பாருங்க, எங்க அப்பா அம்மாலாம் நான் எதுவுமே யோசிச்சதில்லை, ஒரு மாதிரி மந்தமாக தான் இருப்பாங்க, யார் சொன்னாலும் நம்புவாங்க, எப்படி வேணா இருப்பாங்க. நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் பேசிக்கிற ஒரு விஷயம், நான் அகஸ்தியாலாம் இந்த சபைக்கு வந்து இந்த பிரசங்கங்களெல்லாம் கேட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கள் யோசிக்கிறவங்களா இருக்கிறோம், சிந்திக்கிறவங்களா இருக்கிறோம். கடவுளை எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற நிலைமையில கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எவ்வளோ பேர் சாட்சி பாருங்க சபையை குறித்து. இல்லைன்னா அப்படியே நானே யோசிக்கல, அதெல்லாம் நானே எப்படி யோசிக்கல. அது உண்மைதான். அவங்க அப்பா ரொம்ப ஃபேமஸாக இந்த ஃபால்ஸ் ரிங்லாம் போடுற ரொம்ப பிஸியான மனுஷன். அப்போ எனக்கு தெரியும், அவரே ஃபால்ஸ் ரிங் ஆனக்குரிய அந்த இதெல்லாம் தயாரிப்பார். இங்கேயே ஒரு மேஸ்திரி, ஃபேமஸான மேஸ்திரி செஞ்சார் வேலை. அவர்கிட்ட கேட்கும் போது அவர் தான் சொல்கிறார் சிகாமணின்றார். அப்போ அவங்க அப்பா பேர் தெரியாது, ஆனால் அவங்க விசுவாசியாக இருந்தா. வீடுலாம் எங்கன்னு கேட்ட பிறகு தான் வீடை சொன்னார். ஐயோ, அது என் சபையில் ஒரு விசுவாசி பொண்ணோட அப்பாவாச்சு என்ன. நான் அவ்வளோ ஃபேமஸான மனுஷன், ஆனால் அவரால் பெருசாக வீடுலாம் ஒன்று கட்ட, ஒரு சின்ன குடிசை வீடு தான் இருந்தது அவங்க வீடு. எனக்கு நல்ல தரம் கூட கிடையாது. ஒரு முறை எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாரா, அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. உணிஞ்சி தான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன். வீட்டுக்குள்ளே ஒரு மங்களா ஒரு லைட் எரியுது, அதுக்குள்ளே கிச்சன், அதுக்குள்ளே எல்லாமே. ஆனால் இன்னைக்கு போகிறோம், அவளுடைய நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரேயர் அவங்க வச்சுருந்தா அவ்வளோ மக்கள் வந்து உள்ளே உட்காடுறாங்க. அந்த ஹாலு, அந்த கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா கம்பேரிங் டு த ஓல்டு ஒன், த பெஸ்ட் வே தே ஆர் லிவிங். எப்படி இருக்கிறாங்க இப்போ? எப்படி அவ்வளோ சம்பாரிச்சாரு, அவ்வளோ திறமைசாலி தான், ஏன் கட்ட முடியல? அவர் பணம் அதில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் அந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் தலையெடுத்து கொஞ்சம் வேலைக்கு வந்து படித்து இந்த அளவுக்கு தெளிவாக இன்னைக்கு ஊழியத்துக்கும் உதவியாக இருக்கிறாங்கன்னா அந்த பிள்ளைங்களை மட்டும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஆனால் அது அவங்க வாயிலிருந்தே வந்ததுன்றதை சொல்கிறேன் நான். மற்றவங்களும் சொல்றது நான் கேட்டதில்லை, ஆனால் அவங்க வாயிலிருந்து வந்ததே சொல்கிறேன். என்னால் நானே யோசிக்கல, அவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. சொன்னா பாருங்க, இங்கே வந்ததுனால தான் நாங்கள் இவ்வளோ தெளிவாக இவ்வளோ நிலையாக நின்று என்ன பண்ண முடியுது, எல்லா காரியத்தையும் செய்ய முடியுது. இல்லைன்னா நாங்களும் மந்தையாக அப்படியே தான் என்ன பண்ணியிருப்போம், அந்த ஊரில் கடந்துருப்போன்றான். இது எது யார் செய்கிற வேலை? நான் ஒரு மனுஷன் செய்கிற வேலையா? இது கிடையவே கிடையாது. யார் செய்கிற வேலை இது? ஏசியாவில் படித்தோம் பார்த்தீங்களா, புரோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளிலே உன்னை நடத்தி என் கற்பனைகளுக்கு நீ செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல ஓடும், உன் நீதி அலைகளை போல வரும். நம்புறீங்களா நீங்க அதை? அப்போ உங்க எதிர்காலம், உங்கள் குடும்ப வாழ்க்கை எல்லாமே நலமா இருக்கணும், வளமா இருக்கணும்னா நான் சொல்றேன், there is only one source, is called Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். உதவி வேணுமா? ask unto him. ஞானம் இல்லையா? அவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே, எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாருங்க, என்னை வழி நடத்துங்க, என்னை உணர்த்துங்க, பிரோஜனமான காரியங்கள் என் உள்ளத்துல வைங்க. கட்டுக்கதைகள் தேவையில்லை, வம்ச வரலாறுகள் எனக்கு தேவையில்லை, பிரோஜனமற்ற காரியங்கள் எனக்குள்ள தேவையில்லை. இவனை பழி வாங்கணும், அவனை பழி வாங்கணும், இவனுக்கு அதை செய்யணும், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி போட்டுறேன். என் வாழ்க்கை நலமாவதற்கு என்ன தேவை? என் வாழ்க்கை வளமாய் மாறுவதற்கு என்ன தேவை? நான் முன்னேறுவதற்கு என்ன தேவை? வெற்றி பெறுவதற்கு என்ன தேவை? நீதியை நடப்பிப்பதற்கு என்ன தேவை? உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு என்ன தேவை? உங்களுடைய அறிவு தேவை, உங்களுடைய ஞானம் தேவை, உங்களுடைய கிருபை தேவை, உங்களுடைய வழிநடத்துதல் தேவை. அப்படி கேட்டு பாருங்க. அப்படி கேட்டீங்கன்னா தீத்துக்கு சொன்ன மாதிரிதான், உங்களோட பழைய குணங்கள் எல்லாவற்றையும் அகற்றி உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுடைய குணத்துல வைத்து உங்களை என்ன பண்ணுவார்? அவர் நடத்துவார். அதுதான் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கை. என்ன வாழ்க்கை அது? அப்பதான் நான் சொல்றேன், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாக. யூஸ்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப் யூ ஆர் லிவிங் ஒன்லி த்ரூ அண்ட் பை ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை கொண்டும் அவரால் மாத்திரமே நீங்கள் பிரயோஜனம் உள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நம்புறீங்களா? நீங்க எழுந்து நிற்போம், ஜெபிப்போம்.
எங்கள் அன்புள்ள பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்ட வார்த்தைகளை, வசனத்தை, சத்தியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றின்படியும் உள்ளத்திலே அவைகள் பதிந்து உடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய பலத்தை, ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் தருவீராக. பிரயோஜனமானவைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு நடக்க வேண்டிய வழியிலே நடத்த பரிசுத்த ஆவியானவர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய பலன் உண்டாகட்டும், உம்முடைய வழி நடத்துதல் உண்டாகட்டும். உம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கும்படியாக அவருடைய உள்ளத்தை அவர்கள் திறக்கட்டும். ஆண்டவரே, தங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்றும் அதில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற இடம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அதன்படி உம்மை வரவேற்கட்டும், செயல்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கூடி வந்திருக்கிற, பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும், உடைய பலன் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும், உடைய ஞானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், சுகம் அவர்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, வெற்றி அவர்களுக்கு உண்டாகட்டும், சமாதானம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. இன்று மாலை ஆராதனையிலே மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.